Hi friends, welcome to ஸ்லோச்சனா சுரேஷ் தமிழ் நாவல்கள். நாம இன்னைக்கு ஒரு புதிய கதையை கேட்க போறோம். கதையின் தலைப்பு கண்ட முதல் நாளே இதயத்தை திருடி விட்டாயடி. ஆசிரியர் சுலோச்சனா சுரேஷ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கண்ட முதல் நாளே இதயத்தை திருடி விட்டாயடி. அத்தியாயம் 1. கரிய பெருமாள் வலசை அழகான கிராமம். அந்த ஊரில் கோயில் கொண்டிருக்கும் தெய்வத்தின் பெயரே ஊரின் பெயர் கரிய பெருமாள் வலசை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாமும் அந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு வரலாம். சென்னையில இருந்து 240 கிலோமீட்டர் பிரயாணம் செஞ்சு வந்தாச்சு. பஸ்ஸை விட்டு இறங்கினான். வாவ், அப்படித்தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஏன்னா காதலன் படத்தில் பிரபுதேவா பாடுவாருல்ல, ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லை காஞ்சு போச்சுடான்னு. இப்ப சென்னை மட்டும் இல்லாம சென்னையை சுத்தி பல கிலோமீட்டர் தூரம் பசுமையை பார்க்க முடியல. அதுல என்ன மாதிரி ஆளுங்க மாடியில 10-20 தொட்டியில செடி வச்சு மாடி தோட்டம் வளர்த்தாதான் கொஞ்சம் பசுமைய பார்க்க முடியும். அந்த அளவு கட்டிடங்கள் நிறைந்திருக்கு. பசுமையை பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்தா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் நெல் வயல்கள், காய்கறி தோட்டம், பல தோட்டம், தென்னை தோப்புகள், பூந்தோட்டம் பார்க்கும்போது வான்னு சொல்லதானே செய்வாங்க. ஊருக்குள்ள போக கொஞ்ச தூரம் நடக்கணும். சென்னை மாதிரி 10 அடி நடக்கிறதுக்குள்ள 10 ஆட்டோ வந்து சவாரி போகணுமான்னு கேட்க மாட்டாங்க. அதனால நடந்துட்டே 2 பக்கமும் வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டத்துல இந்த ஊர் இருக்கு. அப்போ விதவிதமான மாம்பழ தோட்டங்களை பார்க்கலாம். நம்ம நவம்பர் மாதத்துல போறதால எல்லா மரங்கள்லயும் மாம்பழம் பார்க்க முடியாது. சில மரங்கள்ல மட்டும் மாங்காய் காய்த்து தொங்கிக் கொண்டிருக்கு. மாங்காய் பார்க்கும் போதே நாவல நீர் சுரக்குது. ஊரை விட்டு போகும்போது சுட்டுட்டு போயிடலாம். அடுத்து முந்திரி தோட்டம். பழங்களை பறிச்சு நெருப்புல போட்டு சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். கேள்விப்பட்டிருக்க, இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. அதையும் போகிறதுக்குள்ள சாப்பிட்டு பார்த்துடலாம். தென்னை தோப்புக்கள், பப்பாளி, சீதாப்பழம், சப்போட்டா, இன்னும் பல பல மரங்கள், காய்கறி தோட்டம், நெல் வயல்கள், பூந்தோட்டம் ஊரை சுத்தி இருக்கு. ஊரு ஆரம்பிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அதான் என்னென்ன இருக்குன்னு சுருக்கமா சொல்லிட்டேன். ஊரு ஆரம்பமாகிற இடத்துல கரிய பெருமாள் கோயில் இருக்கு. அரசர்கள் காலத்துல கட்டின கோயில் இது. பெருமாள் தன் 2 துணைவிகளுடன் இருக்காரு. கோயிலை சுத்திட்டு வெளியே வந்தா ஒரு பக்கம் பார்வதி அம்மாள் திருமண மண்டபம், அதுக்கு அடுத்த சில கட்டிடங்கள் இருந்தது. அதையும் தாண்டி போனா வீடுகள் வரிசையா இருக்குது. இன்னொரு பக்கத்துல 20 தூண்கள் கொண்ட கல்தூண் மண்டபம் இருந்தது. அதுக்கு அடுத்து பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த மரத்தை சுத்தி கல் மேடை, அதுல 5 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. நிறைய பேரு நின்னுகிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம சினிமால பாக்குற மாதிரி பஞ்சாயத்து நடக்குதோ? நான் இது வரைக்கும் பஞ்சாயத்து நடக்கிறத நேர்ல பார்த்ததில்ல. அதனால வாங்க நாம போய் பார்க்கலாம். வயது முதிர்ந்த 5 பேர் கல் மேடையில் அமர்ந்திருந்தனர். அதில் நடுவில் அமர்ந்திருப்பவர்தான் தலைவர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு அவ்வளவு கம்பீர தோற்றத்துல, எப்படியோ 70 வயசு இருக்கும். இந்த வயசுலயும் இப்படி இருந்தா அவரோட இளமை காலத்துல எப்படி இருந்திருப்பாரு? அவரை பத்தியும் அங்க நடக்கிற பஞ்சாயத்து பத்தியும் யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இவ்ளோ கூட்டத்துல யார்கிட்ட கேட்கலாம்? சுத்தி பார்த்துட்டு வந்தா அங்க ஒருத்தர் 45 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவரு யாரு பக்கத்துல நின்னாலும் அவரு பக்கத்துல இருப்பவங்க வேகமா வேற இடத்துக்கு போயிட்டே இருந்தாங்க. என்னடா இது, அவரை பார்த்தா அப்படி ஒன்னும் டெரர் பீஸ் மாதிரி தெரியலையே, அப்பாவை போலதான் தெரியுது. எதுக்கு அவரை பார்த்து எல்லாரும் தூரமா போறாங்கன்னு தெரிஞ்சுக்க பக்கத்துல இருந்த தம்பி கிட்ட, தம்பி அவரை பார்த்து ஏன் எல்லாரும் இப்படி தூரமா போறாங்கன்னு கேட்டேன். என்ன பார்த்து? ஊருக்கு புதுசா? ஆமா தம்பி. அவரு பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டாரு. காதுல ரத்தம் வர அளவுக்கு பேசுவாரு. நிறைய பேரு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதனால தப்பி தவறி கூட அவர்கிட்ட போயிடாதீங்க.
அப்படியா தம்பி? சரி, எனக்கு இந்த ஊரை பத்தி சொல்லுங்களேன். அக்கா, இங்க முக்கியமான பஞ்சாயத்து நடக்க இருக்கு. அதை விட்டு இப்ப எதுவும் சொல்ல முடியாது. பஞ்சாயத்து முடியட்டும், அதுக்கப்புறம் சொல்றேன். சரி தம்பி. உடனே தெரியலனா நம்மளுக்கு தலை வெடிச்சிடுமே, என்ன பண்ணலாம்? பேசாம அவர்கிட்ட போய் கேட்டுடலாம். அப்படி என்னதான் அவர் பேசுறாருன்னு பாத்துடலாம். அண்ணே வணக்கம். வணக்கம் தங்கச்சி. யார் நீங்க? இந்த ஊர்ல உங்களை பார்த்தது போல தெரியலையே. ஊருக்கு புதுசா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? இங்க உங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? மைண்ட் வாய்ஸ். அடே, இப்ப தெரியுது ஏன் எல்லாம் ஓடுறாங்கன்னு. ஆரம்பமே கண்ணை கட்டுதே. பெருமாளே, உன் ஊருக்கு வந்த இந்த பக்தைய காப்பாத்து. அண்ணே அண்ணே, போதும்னே. இவ்ளோ கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்றது? நான் வேற கொஞ்சம் ஞாபக மறதி ஆளுங்கண்ணே. எல்லா கேள்விக்கும் மொத்தமா பதில் சொல்ல வராது. அதனால முதல்ல என்ன பத்தி சொல்லிடுறேன். அப்புறம் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம விட்டுருந்தா கேளுங்கண்ணா. சரி தங்கச்சி, உன்னை பத்தி சொல்லு. நான் சென்னையில இருந்து இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுட்டு கதை எழுதலான்னு வந்திருக்கேன். இங்க எனக்கு யாரையும் தெரியாது. விசாரிச்சதுல உங்களுக்கு தான் இந்த ஊரை பத்தி எல்லாமே தெரியும்னு சொன்னாங்க. அதானே, ஊரை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியா தங்கச்சி? உனக்கு இந்த ஊரை பத்தி தெரியணும் அவ்வளவுதானே? சொல்லிட்டா போச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டத்துல பாம்பாறு அணை தென்பெண்ணை ஆறு சேர்ற இடமான பாவக்கல் ஊராட்சியில அமைந்துள்ளது கரிய பெருமாள் வலசை கிராமம். இங்க இருந்து ஊத்தங்கரை 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க விவசாயம் தான் முக்கிய தொழில். இந்த பக்கம் எல்லா ஊரும் மலைப்பாங்கான ஊரு. பக்கத்துலதான் ஜவ்வாது மலைத்தொடர் இருக்கு. பெரும்பாலான இடங்கள்ல பெரிய பெரிய பாறைகள் பார்க்கலாம். கொஞ்சம் வறண்ட பூமி தான். பாறைகள் நிறைந்த பூமியா இருக்கிறதால பாறையில மழை நீர் பூமியில ஊறாது. கிணறு எடுத்தாலும் நீர் சுரக்கிறது கம்மிதான். அதனால இந்த பகுதியில தென்னை பழத்தோட்டம் தான் அதிகம். ஆரம்பத்துலதான் தண்ணி கொடுக்கணும். மரம் வளர்ந்துட்டா தண்ணி அதிகம் தேவைப்படாது. ஆனா இப்ப நிறைய பூச்செடி தோட்டம், காய்கறி தோட்டம், நெல்வயல் கூட வர வழியில பாத்தனே அண்ணன். அதுவா தங்கச்சி? பஞ்சாயத்து மேடையில நடுவுல உட்கார்ந்துருக்காரே எங்க ஐயா, அவரும் அவர் குடும்பம் தான் காரணம். அவரா? அண்ணே, முதல்ல பாக்கும்போதே தெரிஞ்சது ராஜா மாதிரி கம்பீரமா இருக்காருன்னு நினைச்சேன். நீ நினைச்சது சரிதான் தங்கச்சி. பரம்பரை பரம்பரையா அவங்கதான் இந்த ஊர்ல பெரிய குடும்பம். அவரு குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்காம அந்த காலத்துல இருந்தே நிறைய நல்லது பண்ணிருக்காரு. தண்ணி இல்லாம விவசாயம் செய்ய முடியாம இருந்தவங்களுக்கு தான் சொந்த பணத்துல அங்கங்க கிணறு தோண்டினாரு. இவரு பிள்ளைங்க அதோ தெரியுதே கல்யாண மண்டபம், அத அவங்கதான் கட்டுனாங்க. எந்த விசேஷனாலும் இந்த காலி இடத்துலதான் பண்ணணும். கல்யாணம் கோயிலுக்குள்ள பண்ணிக்கிட்டு இங்க பந்தி போடணும். அதுவே பெண் பிள்ளைகளுக்கு சடங்கு பண்ணணும்னா கோயிலுக்குள்ள போக முடியாது. காது குத்து, வளகாப்பு, இப்படி விசேஷங்கள் மழை நாள்ல இங்க வைக்க முடியாது. அதனால இங்க இருந்து ஊத்தங்கரை போய் தான் மண்டபத்துல செய்யணும். அதனால ஐயா பிள்ளைங்க இங்க மண்டபம் கட்டி கொடுத்திருக்காங்க. இப்ப எல்லா விசேஷமும் இங்கதான் செய்யறோம். மண்டபத்துக்கு வாடகை வாங்குறது இல்ல. இது மட்டுமா, இங்க விளையறத ஊத்தங்கரை போய் தான் வித்துட்டு வரணும். அதுக்கு 2 டெம்போ வண்டி வாங்கிட்டாங்க. வண்டிக்கு பெட்ரோல் செலவு மட்டும் எல்லாருமே பகிர்ந்துக்கணும். இப்படி எவ்வளவோ சொல்லலாம். இப்ப பேர பிள்ளைங்க அதுக்கும் ஒரு படி மேல போய் எவ்வளவு செஞ்சிருக்காங்க தெரியுமா? செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் போட்டு மண்ணுடைய தன்மையை அழிச்சிட்டு இருந்தவங்கள இயற்கை உரங்களையும் இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்தி அதிக மகசூல் கிடைக்கும்னு செஞ்சு காட்டி மத்தவங்களையும் அந்த முறைய செய்ய வச்சு இப்ப சுத்தப்பத்த எல்லா ஊர்கள்லயும் இயற்கை விவசாயம் பண்ண வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்க விளையறத இவங்களே வாங்கி மண்டபம் பக்கத்துல இருக்கே அது அவங்களதுதான். இங்க அத சுத்தப்படுத்தி தரம் பிரிச்சு ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி, ஒசூரு, பெங்களூர் வரைக்கும் இங்க இருந்து தான் போகுது. ஏன் இங்க விளையறத வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாரு கண்ணன் ஐயா. வெயில் காலத்துல விவசாயம் பண்ண தண்ணீர் பற்றாக்குறைய போக்க சொட்டு நீர் பாசனம் மூலம் விவசாயம் செய்ய ஏற்பாடு செஞ்சிருக்காரு. மழை காலத்துல மழை நீரை சேகரிக்க நிறைய குளங்கள், குட்டைகள் உருவாக்கி இருக்காரு. இப்படி பலதும் இந்த ஊருக்கு எங்க பெரிய ஐயா குடும்பம் செஞ்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ராஜாதான் அண்ணே உங்க பெரியய்யா. அப்புறம்
கண்ணன் ஐயான்னு சொன்னீங்களே, யாருமே அவரு? அவருதான் எங்க சின்ன ஐயா. அதோ ஒசரமா பெரிய ஐயாவை உரிச்சு வச்ச மாதிரி இருக்காரே, அவருதான் கண்ணன் ஐயா. அண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நினைச்சேன் 70 வயசுல இப்படி இருக்காரு, சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பாருன்னு. ஆனா அவரையே சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்காரு. எங்க பெரியப்பாவுக்கு 83 வயசு. 3 வருஷத்துக்கு முன்னாடி 80வது கல்யாணம் நடந்தது. உருவத்துல மட்டும் இல்லம்மா, குணத்திலையும் பெரிய ஐயாதான். விளையாட்டு பிள்ளையா இருந்தாலும் தான் மக்களை பாதுகாத்தவன் அந்த கார்முகில் வர்ணன், கருணீல வண்ணன் கண்ணன். அவனு போல இந்த கண்ணனும் ஊரை முன்னேற்ற பாதையில வழி நடத்திட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கூட்டத்தில் சலசலப்பு கேட்க திரும்பி பார்த்த போது 3 பேர் காரில் இருந்து இறங்கி வந்தன. வா தங்கச்சி, அந்த தடி தாண்டவராயன் குடும்பம் வந்துடுச்சு, பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடுவாங்க, மிச்சத்தை பஞ்சாயத்து முடிஞ்சதும் பேசலாம். சரிண்ணே. அப்புறம் தடி தாண்டவராயன் குடும்பம் சொன்னீங்களே, யாருண்ணே அவங்க? அவங்கள பத்தி சொல்ல அவங்க ஒன்னும் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல, பஞ்சாயத்தை பார்த்தா உனக்கே தெரிஞ்சிடும். அத்தியாயம் 2. அழகான விடியல் பொழுதில் சூரியனின் வரவினை அறிவுறுத்தும் பறவைகளின் கீச் கீச் ஒலிகள், சூரிய கதிர்கள் தன்மேல் பட்டு மலர துடிக்கும் பூக்களின் நறுமணம், ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளின் ஓசை, இவை அனைத்தையும் தனரை பால்கனியில் அமர்ந்து ரசித்துக் கொண்டு டீ அருந்திக் கொண்டிருந்தாள் லத்திகா ஸ்ரீ. கூந்தல் கலைந்து முகம் கழுவி சரியாக துடைக்கப்படாமல் விட்டதால் நெற்றி காதோரங்களில் முத்து முத்தாக நீர் திவலைகள், நீர்பட்டு முன் நெற்றி கூந்தல் நனைந்து நெற்றியில் ஒட்டி இருந்து அவளை பேரழகியாக காட்டியது. வில் போன்று வளைந்த அடர்ந்த புருவங்கள், கூரான நாசி, அதில் சிறிய ஒற்றை வெள்ளை வைரக்கல் மூக்குத்தி, எப்போதும் சிரிக்கும் அழகான சிவந்த உதடுகள், தோல் வரை வெட்டப்பட்ட அடர்ந்த கூந்தல் தங்கத்தை குலைத்து பூசியது போன்ற மஞ்சள் நிறத்தழகி, பிரம்மன் படைத்த பேரழகியவள். ஒல்லியான தேகம், 5 அடிக்கு மேல் உயரம், பார்ப்பவரை பொறாமை கொள்ளக்கூடிய அழகியவள். தான் அழகி என்ற கர்வம் சிறிதும் இல்லாதவள், பழக இனிமையானவள், தங்களிடம் பணிபுரியும் ஊழியர்களிடம் தோழமையோடு பழகுபவள், தவறு செய்தவர்களை அவர்கள் எந்த சூழ்நிலையில் செய்தார்கள் என்று ஆழ்ந்து தண்டிக்கவே மன்னிக்கவே செய்வாள். இது அவளின் தந்தை அவளுக்கு சொல்லியது. பசிக்காக திருடுறவனுக்கும் பகட்டுக்காக திருடுறவனுக்கும் உள்ள வித்தியாசம். பசிக்காக திருடுறவனை மன்னிச்சு அவனுக்கு நல்வழி காட்டினா திரும்ப தப்பு செய்ய மாட்டான். ஆனா பகட்டுக்காக திருடுறவனுக்கு மன்னிப்பு கொடுத்தா அவன் திரும்ப வேற வழியில திருட முயற்சி செய்வான். எனவே ஆய்ந்து அறிந்தே தண்டனை கொடுக்கணும் என்று தந்தை கூறியதை கடைபிடிப்பவள். ஆனால் 2ஆம் முறை தவறு செய்யும் போது மன்னிப்பு என்பதே கிடையாது, கண்டிப்பாக தண்டனை இருக்கும். தந்தை முத்துவேல், தாய் கண்மணி. இவர்கள் மூத்த பெண் லத்திகா ஸ்ரீ, தம்பி கார்த்திக், BE சிவில் இன்ஜினியரிங் 4வது ஆண்டு டெல்லியில் புகழ்பெற்ற கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் மாணவன். சூரியனின் வரவிற்காக அந்த அதிகாலை நேரத்தில் காத்திருக்க சட்டென்று வானிலை மாற்றம் அடைந்து கருமேகங்கள் சூழ்ந்து மழை தூறலாக வந்து போக போக வேகமாக பெய்ய தொடங்கியது. பால்கனி சுவர் பக்கம் வந்து மழை சாரலில் கை நீட்டினாள். கையில் மழை நீர்த்துளி பட்டதும் உச்சி முதல் பாதம் வரை சிலிர்த்தது. அவள் உதடுகள் தானாக பாடத் துவங்கின. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்குது. இனிய குரலில் பாடி மழையை ரசித்துக் கொண்டிருந்தவளை தாயின் குரல் கலைத்தது. லல்லு, என்னடி மலையில நனைஞ்சிட்டு இருக்க, உடம்புக்கு ஒத்துக்காம போக போகுது என்று கூறி அவளை தன் பக்கமாக இழுத்து நிறுத்தினார். மா விடுமா, எவ்வளவு ஜாலியா இருக்கு மலையில நனையிறது. சின்ன வயசுலதான் விடமாட்டேன், உடம்புக்கு ஆகாதுன்னு. இப்பதான் நான் பெரிய பொண்ணு தானே, எதுவும் ஆகாதுமா. மலைக்கு தெரியுமாடி சின்னவங்க பெரியவங்கன்னு? எந்த வயசுலயும் மலையில நனைஞ்சா உன் உடம்புக்கு ஒத்துக்காது. உடம்பு சரியில்லாம போனா என்னதான் படுத்து எடுப்ப. இன்னைக்கு வேற நீ உன் ஃப்ரெண்டு நித்யா கல்யாணத்துக்கு ஊருக்கு போகணும், அதனால மலையில நனைய வேணாம். அச்சோ, மறந்தே போயிட்டேமா. இன்னும் மேரேஜுக்கு போட வேண்டிய ட்ரெஸ் கூட எடுத்து வைக்கல. நல்ல வேலையா ஞாபகம் செஞ்சீங்க. 2 நாளா நிறைய வேலையில மறந்தே போயிட்டேன். வாங்கம்மா, எந்த ட்ரெஸ் மேரேஜுக்கு போடுறதுன்னு செலக்ட் பண்ணித்தாங்க என்று அம்மாவின் கைப்பற்றி அறைக்குள் அழைத்து சென்றாள்.
லல்லுமா, நான் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன். டவலை எடுத்து கொடுத்து முதல்ல தொடச்சுக்கோ. நீ கடைசி நேரத்துல டென்ஷன் ஆகி ஏதாவது விட்டுடுவ. அதனால உனக்கு தேவையானதை நேத்தே எடுத்து வச்சிட்டேன். வாவ், அம்மானா அம்மாதான் என்று கட்டி பிடித்து கன்னத்தில் முத்தம் வைத்தாள். சரி சரி போதும், நான் எடுத்து வச்சதெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. பாத்துட்டா பெட்டியில அடுக்கி வச்சிடுறேன். அப்பா வேற உன்னை சீக்கிரமா கிளம்ப சொன்னாரு. ஏம்மா, அப்பா லஞ்ச் முடிச்சிட்டு தானே கிளம்பினாரு. கார்ல போறதால 5 மணி நேரத்துக்குள்ள போயிடலானாரே. இப்ப ஏமா சீக்கிரம் கிளம்ப சொல்றாரு? அதுவா, 2 நாளா மழை இல்லாம இருந்தது. ஆனா இப்ப திரும்ப மழை ஆரம்பிச்சிடுச்சு. நவம்பர் மாசத்துல எப்ப மழை வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? நேத்து மாலையில இருந்தே திருவண்ணாமலை, ஓசூரு, பெங்களூர்ல எல்லாம் மழை பெய்தாமா. கார்ல வேகமா போக முடியாது. சீக்கிரம் கிளம்புனா மதியமே திருவண்ணாமலை போகிடலாம். நீ கோவிலுக்கு இன்னைக்கே போயிட்டு வந்துட்டு அப்புறம் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில கலந்துட்டு நாளைக்கு காலையில முகூர்த்தம் முடிஞ்சதும் பெங்களூர் கிளம்புனா சரியா இருக்கும். உங்க அப்பா சொன்னாரு. மழை அதிகமா இருந்தா நின்னு நிதானமா போக வசதியா இருக்கும்னு தான் அப்பா சீக்கிரம் கிளம்ப சொன்னாரு. சரிம்மா, அப்படியே செய்யறேன். நான் இப்ப போய் குளிச்சுட்டு வரேன். லல்லுமா, கொஞ்சம் இரு. நான் எடுத்து வச்ச ட்ரெஸ், ஜுவல்ஸ் எல்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டா பேக் பண்ணிடுவேன். அம்மா, நீங்க எல்லாம் சரியாதான் வச்சிருப்பீங்க. பேக் பண்ணிடுங்க. லல்லுமா, நீ ஒரு முறை பார்த்துடு. நான் ஏதாவது மிஸ் பண்ணி இருந்தா ஒரு முறை பாக்குறது நல்லது. அது மட்டும் இல்லாம எந்த நேரத்துல எந்த ட்ரெஸ் போடணும்னு பாத்துக்க வா என்றார். அவளும் சரி என்று கட்டிலில் அமர்ந்தாள். கபோர்டில் தனியாக எடுத்து வைத்ததை கட்டிலில் வைக்க, மா, என்ன இவ்வளவு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கீங்க? மழை டைம்ல 2 ட்ரெஸ் அதிகமா எடுத்துட்டு போறது நல்லதுடா. மேல் வண்ண பட்டு சுடிதார் கையில் எடுத்து காட்டி, இத கோயிலுக்கு போகும்போது போட்டுக்க லல்லுமா. அம்மா, சுடிதார் எதுக்கு? நான் ஜீன்ஸ் பேண்ட் குர்தா போட்டுட்டு போறேனே, அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். கோயிலுக்கு போகும்போது பட்டு உடுத்திட்டு போறது நல்லது. மழை பெயறதால சேலை கட்டிக்கிட்டு நடக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கும். அதான் சுடிதார் போட சொல்றேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஜுவல்ஸ் போட்டுக்க என்று நகை பெட்டியை திறந்து காட்டினார். அதில் பச்சை கல் பதித்த கம்மல், செயின், வளையல், மோதிரம் என்றிருந்தது. அடுத்து லெஹங்கா, ரிசப்ஷன் ட்ரெஸ், அதற்குரிய நகைகளை காட்ட, அம்மா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஜுவல்ஸ் வேணாம். ஏன் லல்லு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஜுவல்ஸ் போட்டாதான் நல்லா இருக்கும். இல்லம்மா, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி போடணும் அப்படின்னு தான் ரிசப்ஷன் ட்ரெஸ் ஒரே மாடல்ல ரெடி பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஜுவல்ஸும் இருக்கணும். கரிஷ்மா ஒரே மாதிரி அனுப்பியிருக்கா என்று எழுந்து சென்று எடுத்து வந்து அம்மாவிடம் கொடுத்தாள். ஏய், ரொம்ப நல்லா இருக்கு. ஒரிஜினல் ஜுவல்ஸ் மாதிரியே இருக்கு. 4 பேருக்கும் ஒரே மாதிரியா வாங்கி இருக்காளா? இது வாங்கினது இல்லம்மா. கரிஷ்மாவோட தங்கை ஆயிஷா ஃபேஷன் டிசைனர். அவதான் ட்ரெஸ், ஜுவல்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணி ரெடி பண்ணி எங்க 4 பேருக்கும் கொடுத்திருக்கா. இப்ப நாங்க 3 பேரும் போட முடியும். நித்யா கல்யாண பொண்ணுங்கிறதால போட முடியாது. ரிசப்ஷன் முடிஞ்சதும் நித்தியும் அந்த ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுக்க பிளான் பண்ணிருக்கோம். டைம் கிடைக்குமான்னு தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. சீக்கிரம் போனா ரிசப்ஷனுக்கு ரெடி பண்றதுக்கு முன்னாடியே இந்த ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுக்கலாம் இல்லையா? அப்படிதான் நினைச்சோம். ஆனா கரிஷ்மாக்கு ஃபிளைட் மதியம்தான் பெங்களூருக்கு கிடைச்சிருக்கு. அங்க இருந்து திருவண்ணாமலை வர லேட் ஆகிடும். வசுந்தராவுக்கு கொச்சியில இருந்து மதியம் பெங்களூர் வந்து கரிஷ்மா வர வரைக்கும் அங்கேயே இருந்து 2 பேரும் ஒன்னா வரதா பிளான் பண்ணிருக்காங்கம்மா. சரி லல்லு, டைம் ஆச்சு. இந்த பட்டு சேலைய காலையில கட்டிக்க. அதுக்கான ஜுவல்ஸ் இதுல இருக்கு. இன்னொரு பட்டு சேலையும் இருக்கு. அதுக்கும் இதே ஜுவல்ஸ் தான். ஆனா உனக்கு எந்த சேலை பிடிக்குதோ அதை கட்டிக்க. கல்யாணம் முடிஞ்ச உடனேயே கிளம்பிடு. அப்ப போட்டுக்க. நீ எப்பவும் போடுற ஜீன்ஸ், குர்தா இதுல 2 இருக்கு. இன்னும் உனக்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லு, எல்லாம் எடுத்து வைக்கிறேன். நீ போய் குளிச்சுட்டு வா. அப்புறம் போன், லேப்டாப், சார்ஜர் எல்லாமே எடுத்து வச்சுக்க. மேக்கப் ஐட்டம் எந்த பாக்ஸ்ல இருக்கு, அதுல ஏதாவது இல்லையான்னு ஒரு முறை பாத்துக்க என்று சொல்லிக்கொண்டே போக, அம்மா போதும், நீங்க இதெல்லாம் பேக் பண்ணிடுங்க. ஏற்கனவே ஒரு நாளைக்கு இவ்ளோ எடுத்து வச்சிருக்கீங்க. இதுக்கும் மேல வேண்டாம். நான் போய் குளிச்சுட்டு வரேன். அப்பா கிட்ட வேற வேலை பத்தி பேச வேண்டியது இருக்கு என்று கூறிக்கொண்டே குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். குளித்து முடித்து வெளியே வந்தபோது அவளின் தாய் அங்கு இல்லை. பெட்டியையும் எடுத்து சென்றிருந்தார். தலைமுடியை ஏர் டிரையர் மூலம் உலர்த்தி சென்டர் கிளிப் போட்டு முடியை விரித்துவிட்டு எப்போதும் அணியும் கருப்பு நிற ஜீன்ஸ், சாம்பல் நிறத்தில் டாப்ஸ் அணிந்து சிறிய கருப்பு நிறத்தில் பொட்டு,
கண்ணுக்கு ஐலைனர், லிப்ஸ்டிக் இல்லாமலேயே சிவந்த உதடுகளுக்கு லிப் கிளாஸ், காதுகளில் சிறிய வைரக்கம்மல், கழுத்தை ஒட்டி சிறிய டாலர் வைத்த செயின், வலது கையில் பிரேஸ்லெட், இடது கையில் வாட்ச். அதுவே அவளை பேரழகியாக காட்டியது. அதுதான் அவளின் அன்றாட அலங்காரம். அதிக மேக்கப் அவளுக்கு பிடிக்காத ஒன்று. இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட சோப் மற்றும் அழகு சாதன பொருட்கள் மட்டுமே பயன்படுத்துவாள். தன் லேப்டாப், போன், சார்ஜர், சில ஃபைல்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு மாடியிலிருந்து இறங்கி வந்தாள் லத்திகா ஸ்ரீ. அத்தியாயம் 3. சலசலத்துக் கொண்டிருந்த கூட்டம் தொண்டை கணைப்பு சத்தம் கேட்டதும் குண்டூசி விழுந்தால் கூட கேட்கும் அளவுக்கு அமைதியாகிவிட்டது. சுற்றி ஒரு பார்வை பார்த்துவிட்டு, யாருப்பா பிராது கொடுத்தது? கம்பீர குரலில் கேட்டார் பெரியய்யா. ஐயா, நான் தான் பிராது கொடுத்தது என்று கைகூப்பி கும்பிட்டு கொண்டு முன்னால் வந்தார் 50 வயதான ஒருவர். கந்தா, நீதானா? என்ன பிராது? யார் மேல கொடுத்திருக்க? ஐயா, தாண்டவராயா ஐயா பேர சங்கர் தம்பி மேலையும் அவங்க தோட்டத்துல வேலை செய்யற குப்பன் மேலையும் பிராது கொடுத்திருக்கேன். அவங்க நிலத்துக்கு பக்கத்துல இருக்க ஏன் நிலத்துல பூச்சி மருந்து அடிச்சு காய்கறி செடியெல்லாம் கருகி போச்சு ஐயா என்றார் கந்தன். யோ, ஏன் நிலத்துல நான் பூச்சி மருந்து அடிச்சேன், அது எப்படி உன் நிலத்துக்கு வரும்? அப்படியே காத்துல அந்த பக்கம் கொஞ்சம் வந்திருந்தா கூட என் நிலத்துல எல்லா செடியும் நல்லா இருக்கும் போது உன் செடி எப்படி கருகி போயிருக்கும்? ஒன்னு நீயே ஏதாவது பண்ணிட்டு என் மேல பழி போடணும், இல்ல உனக்கு யாராவது சொல்லி கொடுத்து என் மேல பழி போட்டிருக்க என்று கண்ணனை பார்த்து கொண்டே சொன்னான் சங்கர். கண்ணன் கை முஷ்டி இறுக நின்றிருந்தான். மேடையில் அமர்ந்திருந்தவரில் ஒருவர், சங்கர் தம்பி, பெரியய்யா இப்ப கந்தனை தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவன் பேசி முடிச்சதும் உங்ககிட்ட கேப்பாரு, அப்ப நீ பதில் சொன்னா போதும். பெருசுங்க உங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்லாம மரத்தடியில உட்காந்து ஊர்க்கதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஊருப்பட்ட வேலை இருக்கு. வா சித்தப்பா, நம்ம போகலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நீண்ட கால்கள் அவன் வயிற்றை பதம் பார்த்தது. ஒரே உதையில் அம்மா என வயிற்றை பிடித்துக்கொண்டு 5 அடி தள்ளி போய் விழுந்தான். எங்க வந்து என்ன பேச்சு பேசுற? அன்னைக்கு நீ கையில கிடைச்சிருந்தா இந்நேரம் ஹாஸ்பிட்டல்ல கை கால் கட்டு போட்டு படுத்திருப்ப. எங்கேயோ போய் 10 நாளா ஒளிஞ்சிட்டு இருந்துட்டு இப்ப வந்து பேச்சா பேசுற? இங்க எல்லாரும் வெட்டி உக்காந்துட்டு இருக்கோமா? இவர்தான் வெட்டி முறிக்க போறாரு. எம்எல்ஏ மாமன் கூட சேர்ந்து அடுத்து யார் கூடிய கெடுக்கலான்னு பாப்பீங்க என்று கூறிக்கொண்டே தன்னை நகர விடாமல் பிடித்துக் கொண்டிருந்த சங்கரின் சித்தப்பா முருகானந்தம் மற்றும் சங்கரின் தம்பி சரணையும் உதறிக்கொண்டு மீண்டும் ஒரு உதை அவன் காலில் விழுந்தது. அம்மா என்று மீண்டும் காலை பிடித்துக் கொண்டான். வலி மிகுந்த குரலில், மாப்ள வேண்டாம், நீ என் தங்கச்சி புருஷனாக போறேங்கிறதாலதான் திருப்பி அடிக்காம இருக்கான். அதுவரை அவன் செய்த செயலுக்கு தண்டிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தவன் இப்போது அவன் வார்த்தைகள் அவனை கொல்லும் அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்த விடுவானா? சங்கரை புரட்டி எடுக்க ஆரம்பித்து விட்டான். அதுவரை நடப்பதை அந்த ஊர் மக்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். ஏனெனில் சங்கர் செய்த செயல் அப்படி. இப்போது அவன் பேசிய வார்த்தைகள் கண்ணனை ருத்ரமூர்த்தியாக மாற்றி அவனை புரட்டி எடுத்துக் கொண்டிருந்தான். இப்போது அவன் அருகில் செல்பவருக்கும் அடி விழும் என்று யாரும் அருகில் செல்லாமல் சங்கரை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தனர். அதில் கண்ணனின் நண்பன் வேல்முருகன், மாப்பிள்ளைகளா, உங்க அண்ணன் ஏற்கனவே அவன் மேல கொலை வெறியில 10 நாளா சுத்திக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு மாட்டிட்டான். கை காலை உடைச்சு மட்டும் விட்டுடுவான்னு பார்த்தா இந்த சங்கர் பையன் வாயை மூடிட்டு இல்லாம அவனுக்கு பிடிக்காதத சொல்லி அவனே அவனுக்கு வாய்க்கரிசி போட்டுக்கிட்டானே. மாமா, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? எவ்வளவு இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருக்கோம், நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. அடே, இங்க என்ன கபடி மேட்சா நடந்துட்டு இருக்கு? உங்க அண்ணன் ஒருத்தனை போட்டு புரட்டிட்டு இருக்கான். அதை தடுக்காம இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு தானே அவரு, நீங்க போய் தடுக்கிறது? அடே, என் கை கால் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நாங்களும் அதனாலதான் பக்கத்துல போகாம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம அண்ணனை இப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னடா சொல்றீங்க? ஆமா மாமா, 4 மாசத்துக்கு முன்ன அந்த கருவாயம் கண்ணாயிரம் குடிச்சிட்டு வந்து அவன் பொண்டாட்டிய அடிச்ச அன்னைக்கு அவனை புரட்டி எடுத்தத பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்குதான் பாக்குறோம். அட கொலகார பயலுகளா! அன்னைக்கு அடி வாங்கினவன் 4 நாளைக்கு முன்னாடிதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தான். அதுவும் நடக்க முடியாம
2 பேரும் தூக்கிட்டு வந்தானுங்க. அவன் நடக்க இன்னும் 1 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. இப்ப இவன் உசுரை எடுத்துட்டு தான் விடுவான் போல. நீங்க தான் இப்படின்னு பார்த்தா அங்க பாரு, உங்க தாத்தா மீசையை முறுக்கிட்டு உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆம், பஞ்சாயத்து மேடையில் அமர்ந்திருந்த பெரியய்யா என்று எல்லோராலும் அழைக்கப்படும் திருஞான வேந்தன் தன் பேரனின் ருத்ர தாண்டவத்தை ரசிச்சிட்டு இருந்தாரு. அடிச்சது போதும் என்று நினைத்த திருஞான வேந்தன் தன் கம்பீர குரலில் கண்ணா என்றதும் அதுவரை ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தவன் அடிப்பதை நிறுத்திவிட்டு தன் நண்பனின் பக்கத்தில் எதுவுமே நடவாதது போல வந்து நின்றான். அதுவரை அங்கு நடப்பதை பார்த்துவிட்டு, என்னென்ன நடக்குது? இவ்ளோ நேரம் ஒருத்தனை உயிர் போற அளவுக்கு அடிச்சாரு உங்க சின்ன ஐயா. யாரும் ஒரு வார்த்தை பேசவும் இல்ல, தடுக்கவும் இல்ல. பெரிய ஐயாவும் இவ்ளோ நேரம் அமைதியா பாத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவரு ஒரே ஒரு குரல் கொடுத்ததும் எதுவுமே நடக்காதது போல நிக்கிறாரு சின்ன ஐயா. அதுவா தங்கச்சி, அவன் தாத்தா, அப்பன், மாமன் பண்ணதுக்கு தான் இந்த அடி உத. இப்படி ஒரு நாளுக்காக ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருக்காரு சின்ன ஐயா. அப்படி என்னென்ன பண்ணாங்க அவங்க? 1 2 அவனுங்க பண்ணது. இவனுங்க நிறைய பேரை மிரட்டி அடிச்சு நிலங்களை குறைஞ்சு விலைக்கு வாங்கிடுவாங்க. இவன் மாமா வேற எம்எல்ஏவா இருக்கான்ல, அத வச்சு இவனுங்க அக்கிரமா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நாளா கந்தனை மிரட்டிட்டு இருந்தானுங்க. சின்ன ஐயா நான் பாத்துக்கிறேன், இதுக்கு பிறகு ஏதாவது பேசுனா எனக்கு சொல்லுன்னு சொல்லி இருந்தாரு. அது தெரிஞ்சதால மிரட்டுறத விட்டுட்டு யாருக்கும் தெரியாம ராத்திரி 11 மணிக்கு மேல கந்தன் வயல்ல அதிக அளவு பூச்சி மருந்த தெளிச்சு விட்டுட்டாங்க. அடப்பாவிகளா, இவனுங்க ஆசைக்கு விளையிற நிலத்தையும் அழிப்பானுங்கன்னு. ஊரை சுத்தி பார்க்க வந்த உனக்கே இப்படி இருக்கும்போது விவசாயம் செய்யற நிலத்தை தெய்வமா நினைக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும் தங்கச்சி? சின்ன ஐயா பண்ணது தப்பே இல்லைன்ன. அண்ணே, அது யாரு? அந்த சங்கர் கூட இருக்கவங்க. அவனை அப்படியே விடாம அவனை தூக்கி உட்கார வச்சு தண்ணி குடுக்கறாங்க. அதுவா தங்கச்சி, அவன் சித்தப்பா முருகானந்தம், அவனோட தம்பி சரண். அவங்க ஒரு வார்த்தை கூட அவனுக்காக பேசலையே. என்ன, அவங்க இவனை போல இல்ல, ரொம்ப நல்லவங்க. அதான் அவன் செஞ்சதுக்கு இது தேவைன்னு அமைதியா இருக்காங்க. அந்த நேரத்தில் மீண்டும் பெரிய ஐயா தன் தொண்டையை செரும அனைவரும் அமைதியாகின. கந்தா, அவன்தான் உன்னோட நிலத்துல பூச்சி மருந்து அடிச்சான்னு உனக்கு எப்படி தெரியும்? நேர்ல பார்த்த சாட்சிகள் இருக்குங்க ஐயா. அதுவரை ஊராரின் முன்பு தன்னை அடித்தவனை திருப்பி அடிக்க முடியாமல் அடி உதை வாங்கி உடல் முழுவதும் உள்காயங்கள் பட்டு அமர்ந்திருந்தவன் சாட்சி இருக்கிறது என்றதும் விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்தான். யாருக்கும் தெரியாமல் நடு இரவில் தானும் வேலையால் ஒருவனை அழைத்து சென்றதை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் என்று நினைத்திருந்தான். ஆனால் இருவர் முன் வந்து நின்றனர். என்னப்பா பாத்தீங்க அந்த நேரத்துல? நீங்க எங்க அங்க போனீங்க? ஐயா, கந்தன் அண்ணன் நிலத்துக்கு அடுத்த நிலம் எங்களுது. நானும் என் தம்பியும் குடும்பத்தோட எங்க நிலத்துலதான் வீடு கட்டியிருக்கோம். அன்னைக்கு ராத்திரி தம்பிக்கு வவுறு சரியில்லைன்னு தூக்கம் வராம உட்கார்ந்திருந்தான். என் மனைவி கசாயம் வச்சு கொடுத்தா. அத குடிச்சிட்டு வாசல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு தம்பி கால்வாய் கரைக்கு போயிட்டு வரலான்னு கூப்பிட்டான். 2 பேரும் போனோம். ஏன் நிலத்துக்கும் கந்த நிலத்துக்கும் நடுவுல தான் கால்வாய் போகுது. நாங்க போன கொஞ்ச நேரத்துல கந்தன் அண்ணன் நிலத்துல வெளிச்சம் தெரிஞ்சது. என்னன்னு பாக்கும்போது 2 பேரு பெரிய டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. யாருன்னு பார்த்தா சங்கரும் அந்த குப்பனும். கந்தன் அண்ணன் நிலத்துல இவங்களுக்கு என்ன வேலைன்னு நினைச்சேன். அப்ப தம்பிதான், அண்ணா இவனுங்க என்னவோ பண்ண போறாங்க. நம்மால கால்வாய் நிறைய தண்ணீர் போறதால அந்த பக்கம் போக முடியாது. அதனால இவங்க செய்யறத எல்லாருக்கும் சாட்சியோட காட்ட வழி இருக்கு. நீ என்னடா சொல்ற? எனக்கு புரியல. அண்ணா, உன் கையில போன் இருக்கு. அதுல படம் எப்படி எடுக்கணும்னு நம்ம சின்ன ஐயா சொல்லி இருக்காரு இல்லையா? அதை இப்ப செய்யி. நானும் என் போன்ல படம் எடுத்து சின்ன ஐயாவுக்கு அனுப்பலாம். அதே மாதிரி 2 பேரும் படம் எடுத்து சின்ன ஐயாவுக்கு அனுப்பி வச்சோம் ஐயா. இந்த படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் என்று தன் போனை பெரிய ஐயாயிடம் கொடுக்க அதனை வாங்கி பார்த்த அவரும் அவரின் அருகில் அமர்ந்திருந்தவர்களும் பார்த்தனர். அதில் சங்கரும் குப்பனும் நடந்து வந்து ஓர் இடத்தில் தன் கையில் இருந்த பூச்சி மருந்து தெளிப்பானை கீழே வைத்துவிட்டு துணியை தன் முகத்தில் கண் மட்டும் தெரியும்படி கட்டிக்கொண்டு
பூச்சி மருந்து தெளிப்பானை முதுகில் மாட்டிக்கொண்டு குப்பன் செடிகளுக்கு தெளித்தான். சங்கர் சற்று தள்ளி நின்று அங்க அடி இங்க அடி என்று சொன்னது போனில் மெதுவாக கேட்டது. முழுவதும் பார்த்துவிட்டு அதை சங்கரின் சித்தப்பா மற்றும் தம்பியிடமும் காட்டினார். அதில் அனைத்தும் தெளிவாக இருந்தது. சங்கரின் சித்தப்பா முருகானந்தம் அவனை முறைக்க சங்கர் தலை குனிந்து கொண்டான். அத்தியாயம் 4. நீ இப்படி ஒரு செயலை செஞ்சிருப்பன்னு நான் நினைக்கல. நீ அவங்க வாரிசுன்னு நிரூபிச்சுட்ட. யாரையாவது மிரட்டி இருப்ப, அதுக்குதான் பஞ்சாயத்துக்கு வர சொல்றாங்கன்னு தான் நீ வரமாட்டேன்னு சொல்லியும் உன்னை கூப்பிட்டுட்டு வந்த. ஆனா நீ என்ன பண்ணிருக்க? தெய்வமா நினைக்கிற நிலத்தை அழிச்சிருக்க. இதுக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். இந்த வீடியோவை வச்சு உன்னை ஜெயில போட்டிருக்கலாம். ஆனா அவங்க நீ செஞ்ச தவறுகளை திருந்தி வாழ ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறாங்க. அதனால இங்க கொடுக்கற தண்டனையை ஏத்துக்கிட்டு இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு மன்னிப்பு கேளு. சித்தப்பா என்றான் மெல்லிய குரலில். இந்த சித்தப்பா மேல உனக்கு உண்மையான பாசம் இருந்தா நான் சொல்றத கேளு சங்கர். உன் தாத்தா, அப்பா, மாமன், மச்சான் பேச்செல்லாம் கேட்டா இப்படிதான் ஊரார்கிட்ட அசிங்கப்படணும். அவங்க பண்ற பாவத்துக்கு என் வாழ்க்கை பலியானது போதும். உங்க 3 பேர் வாழ்க்கை நல்லா அமையணும். உன் தங்கச்சி காவியா இந்த கண்ணன் மேல உயிரா இருக்கா. அவ ஆசைய உன்னால நிறைவேற்ற முடியுமா? இப்படி ஊரை ஏமாத்தி சொத்து சேர்த்து என்ன பிரயோஜனம்? நீ ரொம்ப வருஷமா வெளியூர்ல இருந்து படிச்சு முடிச்சு வந்திருக்க. இந்த ஊர் பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. உன் மாமன் தான் உன்னை தூண்டி விட்டு செய்ய வச்சிருக்கான். ஆனா அவன் மாட்டல, நீதான் இங்க மாட்டி இருக்க. தெய்வமா நினைக்கிற நிலத்தை இப்படி பாழ்படுத்தி இருக்க. இந்த ஊரே உன் மேல கொலை வெறியில இருக்கு. உன் தாத்தா, அப்பா, மாமா எல்லாரும் இதுவரை செஞ்சதுக்கு எந்த சாட்சி இல்லாம செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா நீ செஞ்சதுக்கு சாட்சி இருக்கு. இப்போ நீ உன் தவற உணர்ந்து திருந்தினா உண்டு. இல்லனா உனக்கு என்ன மாதிரி தண்டனை தருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு நீ ஊர் எல்லைய கூட தொட முடியாது. இனி நீதான் முடிவு செய்யணும் என்று மெல்லிய குரலில் இதுவரை சங்கரிடம் பேசிக் கொண்டிருந்தவர் அவனை விட்டு தள்ளிச் சென்று விட்டார். அந்த வீடியோவை பார்த்துவிட்டு தலைவர் குழு 5 கலந்துரையாடல் செய்து கொண்டிருந்தனர். ஊர் மக்களும் அந்த வீடியோவை பார்த்துவிட்டு சங்கரின் மீது கொலை வெறி கொண்டிருந்தனர். பஞ்சாயத்து குழுவின் தீர்ப்புக்காக காத்திருந்தனர். தன் சித்தப்பா கூறியவற்றை மனதில் ஓட்டிய சங்கருக்கு தன் தவறு புரிந்தது. அந்த வீடியோவை வைத்து தன்னை என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடும். தன் எதிர்காலமே கூட பாதிக்கப்படலாம். இது நடந்து 10 நாட்கள் ஆகிறது. அப்போதே அதை வைத்து என் மீது நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் அதை எதுவும் செய்யவில்லை. அப்படி என்றால் என் தவறை உணர்ந்து கொள்ள எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார்கள் என்று சித்தப்பா சொல்வது உண்மையா? மாமா சொல்லிதான் இதை செய்தேன். ஆனால் இங்கு நான் தானே மாட்டிக்கொண்டேன். அவரிடம் பஞ்சாயத்துக்கு அழைத்த போது எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என்று நழுவி விட்டாரே. சித்தப்பா அவரை பற்றி இதற்கு முன்பு சொன்னவைகளை நம்பவில்லை. இப்போது தெரிகிறது என்ற சிந்தனையில் இருந்தவனை அந்த குரல் கலைத்தது. மீண்டும் பஞ்சாயத்து ஆரம்பிக்கும் அறிகுறியாக கல் மேடையில் அமர்ந்திருந்த 5 ஒருவர் எல்லாரும் அமைதியாகுங்கப்பா என்று குரல் கொடுக்க அதுவரை பேசிக் கொண்டிருந்த மக்கள் அமைதியாகினர். சங்கரின் சித்தப்பாவை பார்த்து, முருகானந்தம், நீயும் அந்த படத்தை பார்த்திருப்ப. நீ ஏன் சொல்லு, உன் அண்ணன் பையன் செஞ்ச காரியத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஐயா, அவன் சின்ன பையன். இவ்ளோ வருஷமா வெளியூர்ல படிச்சுட்டு இப்பதான் வந்தான். அவனா இத பண்ணல. அவனை தூண்டி விட்டு செஞ்சிருக்காங்க. அவனுக்கு கொடுக்கற தண்டனைய எனக்கு கொடுங்க ஐயா, நான் ஏத்துக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, சித்தப்பா, நான் செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும் என்று சித்தப்பாவிடம் கூறியவன் பஞ்சாயத்து தலைவர்களை நோக்கி தன் கரம் குவித்து, ஐயா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் தான் தப்பு செஞ்சது. எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் என்றான். மேலும் கந்தன் அருகில் சென்று, மன்னிச்சிடுங்க ஐயா என்று அவரை பார்த்து கை கூப்பினான். சித்தப்பா சொன்ன பிறகுதான் நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கேன்னு தெரியுது. நானே உங்க நிலத்தை சரி செஞ்சு கொடுத்துடுறேன் என்றான் சங்கர். கந்தன் என்ன சொல்வது என்று தெரியாமல் பெரியய்யாவை பார்க்க அவர் தலையசைத்து, நான் பாத்துக்கிறேன் என்று கஞ்சாடை செய்து அருகில் அழைத்தார். 5 குழுவும் கந்தனிடம் சில கேள்விகள் கேட்க கந்தனும் அதற்கு பதில் கொடுக்க இறுதியாக தங்கள் முடிவை கந்தனிடம் சொல்லி சம்மதமா என்று கேட்க கந்தனும் சம்மதம் தெரிவித்தார்.
தன் சிம்ம குரலை செருமிக்கொண்டு பேச ஆரம்பித்தார் பெரியய்யா. இந்த பஞ்சாயத்து எதுக்காகன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கந்தன் நிலத்துல சங்கரும் குப்பனும் பூச்சி மருந்து அதிகமா தெளிச்சதால செடி எல்லாம் பட்டு போச்சு. அந்த நிலத்துல வர வருமானத்தை வச்சுதான் அவன் குடும்பம் நடக்குது. அதுவும் இல்லாம அவன் 2 பொண்ணுக்கும் கடன் வாங்கிதான் கல்யாணம் செஞ்சிருக்கான். இன்னும் கடன் கட்டிட்டு தான் இருக்கான். இப்ப நிலம் பாழானதோட அவன் வருமானமும் நின்னு போச்சு. நிலத்தை சரி பண்ணி திரும்ப விதைச்சு அறுவடை பண்ண இன்னும் 2 மாசம் ஆகும். இப்ப நிலத்தை சீர் மட்டும் தான் பண்ண முடியும். அதையும் கண்ணன் சரி பண்ணி தந்துட்டதா கந்தன் சொல்றான். ஆனா இப்ப விதைக்க முடியாது. மழையில முளைக்காது. தை மாசம் விதைக்க முடியும். அதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு. மொத்தத்துல 4 மாதங்கள் கந்தனுக்கு வருமானம் இல்ல. கடனையும் கட்ட முடியாது. சங்கர் இந்த ஊர்ல பிறந்திருந்தாலும் படிக்க சின்ன வயசுலயே தாய்மாமா வீட்டுக்கு போய் இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடிதான் இங்க வந்ததால நம்ம ஊரை பத்தியும் விவசாயத்தை பத்தியும் எதுவும் தெரியாது. வேற ஒருத்தரோட தூண்டுதல்ல தான் இந்த தப்ப பண்ணி இருக்கான்னு அவனோட சித்தப்பா சொல்றாரு. அப்படி வேற ஒருத்தரோட தூண்டுதல்ல செஞ்சாலும் அதுக்கு ஆதாரம் இல்ல. சங்கரும் குப்பனும் செஞ்சதுக்குத்தான் ஆதாரம் இருக்கு. இந்த ஆதாரம் தான் செல்லும். தூண்டுனவங்க சுலபமா தப்பிச்சாச்சு. அவங்களுக்கு ஆதாரம் இல்லாம தண்டனை கொடுக்க முடியாது. குப்பன் இந்த ஊர்க்காரன். அவனுக்கு நம்ம ஊரு பத்தியும் விவசாயம் பத்தியும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் தப்பு செஞ்சிருக்கான். பஞ்சாயத்து கூடுறத பத்தி தெரிஞ்சதும் மனைவியையும் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடிட்டான். சங்கரும் தூண்டுதல்ல தான் செஞ்சதாகவும் தான் செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டு கந்தனுக்கு நிலத்தை சரி பண்ணி கொடுக்கறதாகவும் சொல்லி இருக்கான். இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு என்னன்னா, சங்கர் மன்னிப்பு கேட்டு நஷ்ட ஈடு கொடுக்கறதா சொன்னதால சங்கரை இந்த ஒரு முறை மன்னிச்சு இனி எந்த தப்பும் செய்யக்கூடாதுன்னு கண்டிச்சும் கந்தனுக்கு நஷ்ட ஈடா ரூபாய் 2 லட்சம் கொடுக்கணும்னு பஞ்சாயத்து முடிவு செஞ்சிருக்குது. இந்த தீர்ப்பு கந்தா உனக்கு முழு சம்மதமா என கந்தனிடம் பெரியய்யா கேட்க, முழு சம்மதம் ஐயா என்றார் கந்தன். இங்க இருக்க யாருக்காவது இந்த தீர்ப்புல ஆட்சேபனை இருக்கா என்று கேட்டார் பெரியய்யா. அனைவரும் அமைதியாக இருந்தன. சரிப்பா, யாரும் ஆட்சேபனை பண்ணல. சங்கர் உனக்கு நஷ்ட ஈடு கொடுக்க சம்மதமா என்று கேட்டார். ஐயா சம்மதம், இப்பவே பணம் கொடுத்துடுற என்று சொன்னான் சங்கர். பின்பு தன் தம்பி சரணின் காதில் எதுவோ சொல்ல அவன் வேகமாக காருக்குள் இருந்த சிறிய பையை எடுத்து வந்து சங்கரிடம் கொடுக்க அதிலிருந்து 500 ரூபாய் கட்டுக்களை எடுத்துக்கொண்டு பெரியய்யா கையில் கொடுத்தான். அதை பார்த்து 2.5 லட்சம் இருக்கே சங்கர் என்றார் பெரியய்யா. ஆமா ஐயா, என்கிட்ட அவ்வளவுதான் பணம் இருக்கு. இன்னும் இருந்தா கொடுத்திருப்பேன். இது என் தாய் மாமா நான் ஊர்ல இருந்து வரும்போது எனக்கு கொடுத்தது. சித்தப்பா சொன்ன பிறகுதான் தெரிஞ்சது நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணி இருக்கேன்னு. அதுக்கு நீங்க என்ன தண்டிக்காம திருந்த சந்தர்ப்பம் கொடுத்திருக்கீங்க. இனிமே கண்டிப்பா இந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டேன். பெரியய்யா கந்தனிடம் அந்த பணத்தை கொடுக்க கந்தனும் பஞ்சாயத்துக்கு நன்றி சொல்லி பணத்தை வாங்கிக் கொண்டார். மீண்டும் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டு தன் சித்தப்பா அருகில் சென்று சித்தப்பா என்றதும் அவர் அவனை கட்டிக்கொண்டார். சித்தப்பா, என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன் என்றான். அவருக்கு இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. எங்கே அவனும் தவறான வழியில் சென்று விடுவானோ என்று. ஆனால் சங்கர் தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்டதோடு நஷ்ட ஈடாக அதிகமாக பணம், அதுவும் தாத்தா அப்பா மாமா பணத்தை கொடுக்காமல் தாய்மாமன் செலவுக்கு கொடுத்த பணத்தை கொடுத்த போதே இனி தவறான வழியில் செல்ல மாட்டான் என்ற நம்பிக்கை வந்திருந்தது. அவனை தட்டி கொடுத்து விட்டு பஞ்சாயத்து தலைவர்களுக்கு நன்றி கூறி அண்ணன் மகன்களை அழைத்து சென்று விட்டார். பஞ்சாயத்து பார்க்க வந்தவர்களும் கலைந்து செல்ல ஆரம்பித்து விட்டன. அதுவரை கருத்த மேகங்கள் பஞ்சாயத்து பார்ப்பதற்காக தன் வேலையை நிறுத்தி இருக்க இப்போது தன் பணியை சிறு தூறலாக பெய்ய ஆரம்பித்தது. சூப்பர் தீர்ப்பு அண்ணா. ஆமா தங்கச்சி, எப்பவுமே இப்படிதான். அவங்க தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்க வச்சிடுவாரு. அப்பதான் இன்னொரு முறை தப்பு பண்ண மாட்டாங்க. ஆனா தெரிஞ்சே தப்பு பண்ணா அவ்வளவுதான். அந்த குப்பை அதனாலதான் ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டு ஓடிட்டான். இனி இந்த ஊரு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் என்றார். சரிண்ணே,
இந்த ஊரை பத்தி எல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்படியே கிளம்புறேன்னு. அட என்ன தங்கச்சி, இவ்ளோ தூரம் பயணம் செஞ்சு எங்க ஊருக்கு வந்திருக்க. வெறும் வயித்தோட போகலாமா? வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ. மழை வேற வழுக்க ஆரம்பிச்சிடுச்சு என்றார். வீட்டுக்கு அழைத்து சென்று மதிய உணவு முடிந்ததும், அண்ணே சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்தது. இப்படி ஒரு சாப்பாட்டா நான் சின்ன வயசுல பாட்டி வீட்ல சாப்பிட்டது. அதுக்கு பிறகு இப்பதான் சாப்பிடுறேன். அந்த காலத்துல இயற்கையான உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செஞ்சதால உணவு அவ்வளோ ருசியா இருந்தது. இப்பெல்லாம் விளைச்சல் நிறைய வரணும்னு செயற்கை மருந்துகளை பயன்படுத்தி விளையறதால சாப்பாடு ருசி இல்லாம போச்சு. இப்ப எங்க கண்ணன் படிச்சுட்டு வந்து இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பிச்ச பிறகு நாங்களும் நல்ல ருசியான சாப்பாடு சாப்பிடுறோம் தங்கச்சி. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேன்னே. இப்ப கிளம்பனாதான் ராத்திரிக்குள்ள வீடு போக முடியும். இவ்ளோ நேரம் இந்த ஊரை பத்தி எல்லாம் எனக்கு சொன்னீங்க. ஆனா உங்களை பத்தி எதுவும் சொல்லலையே. என்ன உங்க பேரு சொல்லுங்க அண்ணே. என் பேரு பாண்டு தங்கச்சி. அண்ணே, போக்கிரி படத்துல வடிவேலு அண்ணன் சொல்லுவாரே, மூஞ்சி வாயு மட்டும்தான் வேலை செய்யுது அப்படின்னு அந்த பாண்டுவா நீங்க? அவரின் பார்வை முறைப்பை காட்ட, ஹிஹி அதில்லண்ணே, சும்மா காமெடிக்கு சொன்ன. ஊரை பத்தி கேட்க வந்ததால உன்கிட்ட பேசின. நீ என்னையே காமெடி பீஸ் ஆக்குற. போனா போகுதுன்னு இந்த ஒரு முறை விடுறேன். அடுத்த முறை இங்க வந்து இப்படி பேசினா உன்னை பஞ்சாயத்துல நிக்க வச்சிடுவேன். ஐயோ அண்ணே, இனி இந்த ஊர் பக்கமே வரமாட்டேன் என்று கையெடுத்து கும்பிட, ஹஹா என்று சிரித்தார் பாண்டு. அண்ணே, பயந்துட்டியா தங்கச்சி? இந்த ஊரே என் பேச்ச கேட்டு பயந்து ஓடும்போது தைரியமா என்கிட்ட வந்து பேசின. உன்ன போய் அப்படி சொல்வேனா தங்கச்சி? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அடிக்கடி வந்து போ தங்கச்சி. சரிண்ணே, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் தங்கச்சி என்று உள்ளே சென்று 2 பைகளை தூக்கி வந்து, இந்த தங்கச்சி இதை எடுத்துட்டு போ. என்னதுனே என்று பையை வாங்கி பார்க்க, மாங்காய், முந்திரி பழம், சப்போட்டா, காய்கறி என்று 2 பைகளில் இருந்தது. இவ்ளோ தூரம் எங்க ஊரை பார்க்க வந்த உன்னை வெறும் கையோட எப்படி அனுப்புறது? அதுவும் இல்லாம என வாய்க்கு வாய் அண்ணேன்னு கூப்பிடுற இந்த தங்கச்சிக்கு இந்த அண்ணன் கொடுக்கறது. ரொம்ப நன்றினே. சரிமா, பஸ் வந்துடும். அடுத்த பஸ் சாயங்காலம்தான். மழை வேற கொஞ்சம் விட்டுருக்கு. அவரின் குடும்பத்தினருக்கு நன்றி சொல்லிவிட்டு பேருந்து நிலையம் சென்றன. ஏன் தங்கச்சி இவ்ளோ பேசணும்? ஆனா நீ உன் பேரை சொல்லவே இல்லையே. அதுவா அண்ணே, இந்த கதைய போட்டிக்கு எழுதுறேன். கதை யாரு எழுதுறதுன்னு பேரு சொல்லக்கூடாது. சரி தங்கச்சி, இந்த அண்ணனுக்கு மட்டும் காதுல சொல்லு. நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அண்ணே, நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா காத்துக்கு கூட காது இருக்கு. காத்து வாக்குல என் பேரு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? அதனால இப்போதைக்கு என் பேரு. கண்ட முதல் நாளே இதயத்தை திருடி விட்டாயடி. பஸ் வந்துடுச்சு, நான் வரேனே. பாண்டுதான் வாயடித்து போய் நின்றார். இந்த தங்கச்சி நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பேரு கேட்டதுக்கு காத்துக்கு கூட காது இருக்குன்னு சொல்லி என்னையே வாயடிச்சு நிக்க வச்சுட்டு போயிடுச்சே. அத்தியாயம் 5. முத்துவேல் KM பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி உரிமையாளர். படித்து முடித்து சில வருடம் வேறு நிறுவனத்தில் பணிபுரிந்து திருமணத்திற்கு பிறகு சிறிய அளவில் கம்பெனி ஆரம்பித்த போது இவரின் திறமையை பார்த்திருந்த சிலர் இவருக்கு சிறு சிறு வாய்ப்புகள் கொடுக்க அதனை நல்ல முறையில் பயன்படுத்தி படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு பெரிய மால்கள், அடுக்குமாடி குடியிருப்பு, ஹோட்டல் என பெரிய அளவில் கட்டி கொடுக்கும் அளவில் முன்னேறி இருக்கிறார். சென்னையில் சிறந்த 10 கம்பெனிகளில் ஒன்றாக இவர்களது கம்பெனியும் உயர்ந்துள்ளது. 20 வருடங்களாக சென்னையிலும் 5 வருடங்களாக பெங்களூரிலும் இவரின் KM பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கிறது. 2 இடங்களிலும் நிறைய ப்ராஜெக்ட் போய்கொண்டிருக்கிறது. லத்தியாவும் தந்தையின் தொழிலில் அதிக ஈடுபாடு ஏற்பட்டதால் அவளும் MA சிவில் இன்ஜினியரிங் முடித்து 1 வருடமாக தந்தையோடு சேர்ந்து பணிபுரிகிறாள். இப்போது கூட பெங்களூரில் NNV கம்பெனி மால் கட்ட அறிவித்துள்ளது. அந்த கம்பெனி ஏற்கனவே 2 ஹோட்டல், 2 மால், பெங்களூரில் 3 சூப்பர் மார்க்கெட், ஓசூரில் 2 சூப்பர் மார்க்கெட் கொண்ட மிகப்பெரிய நிறுவனம். பெங்களூரில் புதிதாக வளர்ந்து வரும் பகுதியில் மால் கட்ட உள்ளார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பு பற்றி கூற ஒரு மீட்டிங் அறிவித்து உள்ளன.
அதில் நிறைய கம்பெனிகள் கலந்து கொள்வார்கள். அவர்களின் எதிர்பார்ப்புகள் அறிந்து அதற்கேற்ப டிசைன் அமைத்து கொடுக்க வேண்டும். அதில் அவர்கள் தேர்வு செய்பவர்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும். இவர்களும் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள உள்ளனர். லத்திகா தோழியின் திருமணத்திற்கு செல்வதால் திருமண விழாவில் கலந்துவிட்டு பெங்களூர் செல்வதாகவும், முத்துவேல் கண்மணி தம்பதிகள் நாளை விமானம் மூலம் பெங்களூர் செல்வதாகவும் முடிவு செய்து உள்ளார்கள். பெங்களூரிலும் அவர்கள் ப்ராஜெக்ட் நடப்பதால் சென்னை பெங்களூர் என்று தந்தை மகள் மாற்றி மாற்றி பறந்து கொண்டுதான் இருப்பார்கள். இந்த முறை இருவரும் செல்வதால் தாயை அழைத்து சென்று சிறிது நாட்கள் அங்கேயே தங்கி புதிய ப்ராஜெக்டுக்கான இடத்தை பார்வையிட்டு அதற்கு ஏற்ப டிசைன் செய்ய அங்கேயே இருக்க முடிவு செய்துள்ளனர். அவர்களுக்கு அங்கும் வீடு இருப்பதால் இந்த ஏற்பாடு. முத்துவேல் சோபாவில் அமர்ந்து டீபாய் மீது லேப்டாப் வைத்து வேலை செய்து கொண்டிருக்க, கண்மணி காலை டிஃபன் ஐட்டங்களை டைனிங் டேபிளில் கிச்சனில் இருந்து எடுத்து வந்து வைத்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் மாடிப்படியில் காலடி ஓசை கேட்டு நிமிர்ந்து பார்த்த கண்மணி, வானத்து தேவதையே இறங்கி வருவது போல எளிய அலங்காரத்திலேயே பேரழகியாக திகழும் தன் மகளை கண்டு பூரித்து போன அதே நேரத்தில் அச்சமும் தோன்றத்தான் செய்தது. இவளுக்கு ஏற்ற ஒருவனிடம் விரைவில் ஒப்படைக்க வேண்டும். ஆறுபடை முருகா, இவளுக்கு ஏற்ற ஒருவனை சீக்கிரம் காட்டு என்று மனம் வேண்டியது. குட் மார்னிங் டாட் என்று தந்தையின் அருகில் வந்து அமர்ந்தாள். குட் மார்னிங் லல்லுமா, அம்மா எல்லாம் சொன்னாலாமா? எஸ் டாடி, அம்மா சொன்னாங்க, அதான் ரெடியாகி வந்துட்டேன். டிரைவர் காளிதாஸ் அண்ணா கிட்ட சொல்லிட்டீங்களா டாடி? சொல்லிட்டேன் லல்லுமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான். வா, டிஃபன் முடிச்சுட்டா அவன் வந்ததும் கிளம்ப சரியா இருக்கும். நித்யாக்கு கிஃப்ட் வாங்கினியே, எடுத்து வச்சுக்கிட்டியா? எடுத்து வச்சிட்டேன் டாடி என்று பேசிக்கொண்டே டைனிங் டேபிளில் அமர்ந்து டிஃபன் சாப்பிட்டு முடித்தன. மீண்டும் சோபாவில் அமர்ந்து கம்பெனி வேலை பற்றி பேசிக் கொண்டிருந்தன. டாடி, இந்த ஃபைல் எல்லாம் செக் பண்ணிட்டா, அடுத்து செய்ய வேண்டியதும் குறிச்சு வச்சிருக்கேன். நீங்க ஒரு முறை செக் பண்ணிட்டு பெங்களூர் வரும்போது எடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் அந்த பூந்தமல்லி ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட பிளான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப வந்து மாத்துறது எப்படின்னு அவங்க உங்ககிட்ட பேசுறதா சொன்னாங்க. பேசினாங்களா டாட்? பேசினாங்கடா. அவங்க கேட்டது சின்ன சின்ன மாற்றம் தான், பண்ணிடலாம்னு சொல்லிட்டேன். பேசிக்கொண்டிருக்கும் போதே டிரைவர் வந்து விட, சரிடா காளி வந்துட்டான், நீ கிளம்பு. சரி டாட். தன் லேப்டாப் பேக்கை எடுத்துக்கொண்டு சென்றாள். கண்மணி அவளின் அருகில் வந்து, லல்லுமா, பத்ரம் எங்க போனாலும் காளி அழைச்சிட்டு போகணும், தனியா எங்கேயும் போகாத என்று பத்ரம் சொல்லிக் கொண்டு வந்தார். அம்மா, நான் தனியா எங்கேயும் போகல. கோயிலுக்கு போகும்போது காளி அண்ணனு கூட்டிட்டு தான் போவேன். திருமண மண்டபம் பக்கத்திலேயே நாங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னாதான் ஹோட்டல் அறை ஏற்பாடு பண்ணிருக்கு. அதனால பயம் வேண்டாம் என்று அவரை கட்டி கன்னத்தில் முத்தமிட்டாள். நீங்க 2 பேரும் நாளைக்கு பெங்களூர் பத்திரமா வந்து சேருங்க. பாய்மா என்று அன்னையிடம் விடை பெற்று காரின் அருகில் காளிதாசிடம் பேசிக் கொண்டிருந்த தந்தை அருகில் செல்ல, அங்கு அவரும், பத்ரம் காளி, மழை அதிகமா இருக்கும்போது டிரைவ் பண்ண வேண்டாம். வழியில ஏதாவது நல்ல இடமா பார்த்து நின்னு மழை நின்னதும் கிளம்பணும். டைம் ஆச்சுன்னா வேகமா வண்டி ஓட்டாத, மெதுவா ஓட்டு. அப்புறம் நீங்க அங்க போய் சேர லேட் ஆகிட்டா கோயிலுக்கு போக வேண்டாம். இன்னொரு முறை வேணும்னா பாத்துக்கலாம். நாளைக்கு காலையில முகூர்த்தம் முடிஞ்சதும் பெங்களூர் கிளம்பிடுங்க என்று கூறிக்கொண்டிருக்க, காளிதாஸ் எல்லாவற்றிற்கும் தலையாட்டி கொண்டு சரிங்க ஐயா, சரிங்க ஐயா என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அதை கண்ட லத்திகா, டாட் போதும், அண்ணன் என்ன பத்திரமா கூட்டிட்டு வந்து பெங்களூர் விட்டுருவாரு. நாளைக்கு மாலை பெங்களூர்ல பார்க்கலாம். அண்ணா கார் எடுங்க என்று கூறிவிட்டு தாய் தந்தை இருவரிடமும் விடை பெற்று காரில் அமர கார் நகர்ந்தது. கார் சென்னை நகரை விட்டு வெளியேறும் வரை அமைதியாக போன் பார்த்து வந்தவள் நெடுஞ்சாலை வந்ததும் அண்ணா என்று குரல் கொடுத்ததும் சிடி பிளேயர் ஆன் செய்தார். அதில் 90s பாடல்கள் பாட ஆரம்பித்தது. விருப்பமான பாடல்களை காளிதாஸ் தொகுத்து வைத்திருந்தார். அது லத்திகாவுக்கும் பிடித்திருக்க பயணங்களில் அவளும் கேட்பாள். முத்துவேல் தொழிலில் முன்னேற்றம் அடைந்த சமயத்தில் மனைவி பிள்ளைகளுக்காக கார் வாங்கிய போது வந்து சேர்ந்தவர்தான் 25 வயதான காளிதாஸ். அன்றிலிருந்து இவர்களிடம்தான் பணிபுரிகிறார். திருமணம் முடித்து அவருக்கும் 17 வயதில் மகள், 15 வயதில் ஒரு மகன் இருக்கிறார். மனைவி ரத்னா, அவளும் இவர்கள் வீட்டில் சமையல் வேலை செய்கிறாள்.
பள்ளியிலிருந்து கல்லூரி வரை லத்திகாவிற்கும் கார்த்திக்கிற்கும் கார் ஓட்டியாக அவர் மட்டுமே இருக்கிறார். இப்போது பணியிடங்களுக்கும் அவர்தான் லத்திகாவை அழைத்து செல்வது. வேறு கார் ஓட்டுநர் இருந்தாலும் லத்திகாவிற்கு இவர் மட்டுமே கார் ஓட்டியாக இருக்கிறார். கார் சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. மழை தூறலாக இருந்ததால் வழியில் எங்கும் நிற்காமல் சென்று கொண்டிருந்தது. லத்திகாவும் போனில் தோழிகளிடம் தான் சீக்கிரம் கிளம்பியதை மெசேஜ் மூலம் தெரிவித்துவிட்டு மனதுக்கு இதமாக ஒலித்துக் கொண்டிருந்த பாடல்களை கண்மூடி கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்நேரம் அவளின் போன் ஒலித்தது. திரையில் தம்பியின் பெயர் வரவும் ஆன் செய்து காதில் வைத்து, ஏ காதி, அதுக்குள்ள உனக்கு நான் கிளம்பின நியூஸ் வந்துடுச்சா? ஆமா லத்தி, நல்லா தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி விட்டுட்டாங்க அம்மா. ஏண்டா, மணி 10 போது, இன்னும் என்ன தூக்கம்? காதி, நைட் எங்க போன என்றால் கோபமாக. அது லத்தி என்றான் கார்த்திக். காதி, ஒழுங்கா சொல்லு, நைட்டு கிளப் போனியா? ஐயோ அக்கா, அங்கெல்லாம் போகல. நான் தான் உன் மேல ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல, ஒரே ஒரு முறை போன. அதையும் உன்கிட்ட சொல்லி நீயும் அங்கெல்லாம் போக கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ண சொன்ன. நானும் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு நான் போவேனா? அப்ப எங்க போன? எங்கேயும் போகல. என் ஃப்ரெண்டு பாஸ்கருக்கு பர்த்டே, அத ரூம்லயே செலிப்ரேட் பண்ணோம். ஹாஸ்டல் ரூம்லயா? வார்டன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு செலிப்ரேட் பண்ணீங்களா? அது இல்லக்கா, அவருக்கு தெரியாம தான் பண்ணோம். அவருக்கு தெரியாம எப்படிடா? அது அக்கா, அவரு நைட்டு குடிக்கிற பால்ல 2 தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டாங்க. கார்த்தி என்றால் அதிர்ச்சியில். நான் இல்லக்கா, ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போன குரலில் சொல்ல. கார்த்தி, என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? ஃப்ரெண்ட்ஸ் தப்பு செஞ்சா அதை தடுத்திருக்கணும். ஆனா நீ அவங்களுக்கு தொலை போயிருக்க. வார்டனுக்கு உடம்புக்கு என்னது ஆச்சுன்னா என்ன பண்றது? யோசிச்சு பாத்தியா? அக்கா, ஃப்ரெண்ட்ஸ் தான் என்று தயங்க. தப்பு கார்த்தி, தப்பு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்லி இருக்கணும். ஆனா நீயும் சேர்ந்து தப்பு பண்ணிருக்க. அக்கா, சாரிக்கா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸையும் பண்ண விடாம பாத்துக்கிறேன். கார்த்திக், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல இப்படி பண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் இல்லையா? சாரிக்கா, இனிமே கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டேன். சரி, அப்புறம் இன்னும் என்னெல்லாம் பண்ணிருக்க அதையும் சொல்லிடு. அது நீ தயங்குறத பார்த்தா இன்னும் என்னென்னவோ பண்ணிருக்க கார்த்தி. கார்த்தி, ட்ரிங்க் பண்ணியா? கோபமாக கேட்டாள். அது வந்து அக்கா, ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணி என்று தயக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, கார்த்திக், குடிச்சியா இல்லையா? அது மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் தேவையில்லை என்றாள் கோபமாக. ஆமாக்கா என்றான் கார்த்தி தயக்கமாக. சொல்லும் போதே இந்த பக்கம் போனை கட் செய்து விட்டாள் லத்திகா. அக்கா போனை கட் செய்து விட்டதை பார்த்த கார்த்திக் திரும்ப போன் செய்ய அதை கட் செய்தாள் லத்திகா. திரும்ப போன் செய்ய அவள் கட் செய்து கொண்டே இருந்தாள். இதற்கு மேல் அவள் போன் எடுக்க மாட்டாள் என்று அறிந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினான். அக்கா, சாரி என்றும், ப்ளீஸ் அக்கா பேசு என்றும் அனுப்பிக்கொண்டே இருந்தான். அரை மணி நேரம் அவள் அதை திறந்து பார்க்காமல் கோபமாக வர, அதுவரை அமைதியாக அக்கா தம்பி உரையாடலை கேட்டுக்கொண்டே வந்த காளிதாஸ், சின்னையா கண்டிப்பா அவரா குடிச்சிட்டு இருக்க மாட்டாரு. அவர் உங்க மேல சத்தியம் பண்ணிருக்காரு. கண்டிப்பா ஏதாவது கூட இருக்க பசங்க பண்ணிருப்பாங்க. சின்னையா கிட்ட பேசுங்கம்மா என்று கூறவும், அதுவரை தம்பி வார்த்தை தவறிவிட்டான் என்ற கோபத்தில் இருந்தவள் காளிதாஸ் பேசிய பிறகு அப்படியே இருக்குமோ என்று வேகமாக வாட்ஸ்அப்பை திறந்து பார்க்க, அதில் பல மெசேஜ் சாரி கேட்டு வந்திருக்க, கடைசி மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் வந்திருந்தது. அதை டச் செய்ய, அக்கா, நான் குடிக்கலக்கா, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பிடிச்சிட்டு என் வாயில ஊத்தி விட்டுட்டாங்க என்று அழும் குரலில் கூறியிருந்தான். அதை கேட்டவள் உடனே தம்பிக்கு போன் செய்ய, ஒரே ரிங்கில் எடுத்து அக்கா எனும் போதே, யார் அவங்க? போன் அவங்க கிட்ட கொடு என்றாள். அக்கா, எல்லாரும் தூங்குறாங்க. ப்ளீஸ் அக்கா, இந்த ஒரு வாட்டி விட்டுடுங்க. இன்னும் 5 மாசம் படிப்பு இருக்கு. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம்க்கா என்றான் கார்த்தி. அப்போ ஒண்ணு செய், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. அடுத்து வேற ரூமுக்கு மாறிடு, சரியா? அக்கா ப்ளீஸ், இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். படிப்பு முடிகிற நேரத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம். இனி நான் பார்த்து நடந்துக்கிறேன் என்று பலவாறு கூறி சமாதானம் செய்து
ஒரு வழியாக போனை வைத்தனர். சிறு வயதிலிருந்தே அம்மா அப்பாவை விட அக்காவிடமே அதிக பாசம் கொண்டவன். அன்றாட நடப்புகளை அக்காவிடம் கூறிவிடுவான். தவறு செய்தால் கூட அதை அக்காவிடம் மறக்காமல் சொல்லிவிடுவான். இன்று அப்படி அனைத்தும் சொல்லியிருந்தான். ஒரு வழியாக எங்கும் நிற்காமல் 2:30 மணி அளவில் திருவண்ணாமலை வந்தடைந்தனர். அத்தியாயம் 6. திருவண்ணாமலை நெருங்கியதும் தன் தோழி நித்யாவிற்கு போன் செய்து அருகில் வந்துவிட்டதை கூறியிருந்தாள். அவளும் ஹோட்டல் முகவரி, அறை எண் அனைத்தையும் அனுப்பியிருந்தாள். இவள் காரில் இருந்து இறங்கும் போதே வேகமாக அருகில் வந்தான் நித்யாவின் தம்பி ராம். ஹாய் அக்கா என்றான் ராம். ஹே ராம், எப்படி இருக்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்றாள். அக்கா தான் நீங்க வந்துட்டு இருக்கீங்க, உங்க ரூம் சாவி கொடுத்துட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வர சொன்னாங்கக்கா என்றான். உனக்கு மண்டபத்துல எவ்வளவு வேலை இருக்கும், இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க, சாவி நாங்களே வந்து வாங்கிட்டு இருந்திருப்போம் இல்லையா என்றாள் லத்திகா. எந்த வேலையும் இல்லக்கா, இங்க இருந்து 10 கடை தள்ளிதான் மண்டபம் இருக்கு, இப்பதான் வந்த, உள்ள வாங்க என்று காரில் இருந்த அவளின் பெட்டியை காளிதாஸ் எடுக்க அதை வாங்கி கொண்டு அவரிடம் ஒரு சாவியை கொடுத்து, அண்ணா இது உங்க ரூம் சாவி, 2ஆம் மாடியில இருக்கு, அக்கா தங்குற ரூம் 3வது மாடியில இருக்கு என்றான். அவரும் சரி என்று சாவியை வாங்கிக் கொண்டு காரை லாக் செய்துவிட்டு உடன் நடந்தார். லத்திகாவும் அவளின் தோழிகளும் தங்கும் அறை சென்று அனைத்தும் சரிபார்த்துவிட்டு, அக்கா ஓகே தானே என்றான். ஓகே ராம் என்றாள். அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 4 மணிக்கு மேல கோயில் போங்கக்கா. வசுந்தரா அக்கா, கரிஷ்மா அக்கா பெங்களூர்ல இருந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க, 6 மணிக்கு இங்க வந்துடுவாங்க. 6 மணிக்கு மேல மாப்பிள்ளை பெண் ஊர்வலம் இருக்குக்கா, அதுக்கு வர வேண்டான்னு நித்யா அக்கா சொன்னாங்க. ஏன் ராம்? கோயில்ல இருந்து கார்ல பொண்ணு மாப்பிள்ளையும் ஊர்வலம் வருவாங்க, நம்ம தெருவுல நடந்துதான் வரணும். நல்ல டைமா இருக்கிறதால உங்க ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகிடும்னு தான் 7:30க்கு மண்டபம் வந்தா போதும்னு அக்கா சொன்னாங்க. ஓகே ராம், அப்படியே செய்யறேன் என்றாள். அவர்களிடம் விடை பெற்று சென்று விட்டான் ராம். அண்ணா நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு 4 மணிக்கு வாங்க, நான் ரெடியா இருக்கேன், அப்ப நம்ம கோயிலுக்கு போகலாம் என்றாள். சரி என்று காளிதாஸ் சென்றதும் கதவை தாளிட்டு கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து தந்தைக்கு போனில் அழைப்பு விடுத்தாள். மறுமுனை எடுத்ததும், ஹாய் டாட். ஹே லல்லுமா, ரீச் ஆகிட்டியா? எஸ் டாட், 10 minutes பிஃபோர் தான் ரீச் ஆன. வழியில மழை இல்லையாடா? லைட்டா தூரல் தான் இருந்தது, அதான் சீக்கிரம் வந்துட்டோம் டாடி. ஓகே லல்லுமா, மழை இல்லாம இருந்தா கோவில் போயிட்டு வந்துடு. அப்புறம் கரிஷ்மாவும் வசுந்தராவும் பெங்களூர் ரீச் ஆயிட்டாங்களா? எஸ் டாட், 6 o'clock இங்க வந்துடுவாங்களாமா. மேலும் சிறிது நேரம் பேசிவிட்டு போனை அணைத்து விட்டு மெல்லிய இசை ஒலிக்க செய்து கண் மூடி அமர்ந்திருந்தாள். மணி 4 தொடும்போது குளித்து மயில் வண்ண பட்டு சுடிதார் அணிந்து காதில் அழகிய மயில் தோகை விரித்தது போல் கம்மல், அதே டிசைனில் பெரிய டாலர் வைத்த செயின், வளையல் அணிந்து கொண்டு முடியை விரித்து விடாமல் பேண்ட் கொண்டு அடக்கி இருந்தாள். ஒப்பனையை முடித்து வெளியே வந்தபோது காளிதாஸ் வந்து கொண்டிருந்தார். கிளம்பலாமா சின்னம்மா என்றார் காளிதாஸ். கிளம்பலான்னா நடந்தே போகலாம் தானே என்றாள் லத்திகா. இல்லம்மா, கார்லயே போகலாம், ரோடு சரியில்லை என்றார் அவர். ஓகே அண்ணா. காரில் ஏறி 2 நிமிடங்களில் கோயில் வந்திருந்தனர். காரில் இருந்து இறங்கி, அண்ணா பார்க் பண்ணிட்டு வாங்க, நான் அர்ச்சனை சாமான்கள் வாங்குறேன் என்றாள் லத்திகா. சரி சின்னம்மா என்றார் காளிதாஸ். அர்ச்சனை சாமான்கள் வாங்கிக் கொண்டு நடந்தவள் நிமிர்ந்து பார்க்க உயர்ந்து நின்ற கோபுரமும் அதன் பின்னணியில் பறந்து விரிந்த மலையும் அவ்வளவு அழகாக இருந்தது. நித்யா இந்த ஊர் என்பதால் அடிக்கடி இந்த காட்சியை பற்றி விவரிப்பாள். அப்போதே காண வேண்டும் என்பது போலிருக்கும் நித்யா கூறுவது. இன்றுதான் அவளின் எண்ணம் பூர்த்தியடைந்தது. கோபுர வாசலை அடைந்ததும் வாசற்படியை தொட்டு வணங்கிவிட்டு உள்ளே நுழைந்தாள். கோயில் மணி டங் டங் என்று ஒலித்தது. 25 ஏக்கர் நிலத்தில் கட்டப்பட்டுள்ள கோயில் இது. தமிழ்நாட்டில் 2வது உயரமான கோபுரம் கொண்ட கோயில் என்று தோழி அடிக்கடி சொல்வது எல்லாம் மனதில் வந்து போனது. நித்யா சொல்லும் போது அவளின் ஊர் என்பதால் அதிகப்படியாக சொல்வதாக நினைத்திருந்தாள். ஆனால் இப்போதுதான் தோழி அதிகப்படியாக எதுவும் சொல்லவில்லை. அவள் கூறியது அனைத்தையுமே
பார்க்க பார்க்க அவளுள் ஈனம் புரியாத பரவசம் ஏற்பட்டது. ஒவ்வொன்றாக ரசித்துக் கொண்டு மெதுவாக நடந்தவளை காளிதாசின் குரல் கலைத்தது. சின்னம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் போனா கூட்டம் அதிகமா வந்துடும். சாமி தரிசனம் செஞ்சுட்டு மத்தத வந்து பார்க்கலாம் என்றார். ஓ ஆமாண்ணா, வாங்க வாங்க என்று உள்ளே சென்றாள். அண்ணாமலை உண்ணாமலை அம்மனை தரிசனம் முடித்து வந்தபோது மணி 5 நெருங்கியிருந்தது. நித்யா கூறியவைகளை ஞாபகம் செய்து அந்த இடங்களை பார்த்து ரசித்துக் கொண்டு வந்தாள். காளிதாசன் சில அடிகள் பின்னே வந்தார். அப்போதுதான் அவனுக்கு நித்யா சொன்னது ஞாபகம் வந்தது. அந்த காலத்திலேயே ஆங்கிலேயர் வருகையை அறிவுறுத்தும்படி ஆங்கிலேயர் உருவம் ஒரு கோபுரத்தில் இருக்கும் என்று கூறியிருந்தாள் நித்யா. எந்த கோபுரத்தில் எங்கு உள்ளது என்று நிமிர்ந்து பார்க்க ஆரம்பித்தாள். அந்த நேரத்தில் காளிதாஸ் போன் ஒலிக்க சற்று மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சென்று பேசிக் கொண்டிருந்தார். கோபுரம் உச்சியில் தெரியும் இடம் சென்று பார்த்து கொண்டிருந்த நேரத்தில்தான் அது நிகழ்ந்தது. லத்திகா கண்ணில் அந்த ஆங்கிலேயர் உருவம் தெரிந்துவிட மனது ஏ நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ற குதியாட்டம் போட்டுக் கொண்டிருந்தது. அப்போது ஓடி விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளை இவளை கவனிக்காமல் ஓடி வந்து பின்னால் இடித்துவிட அதை எதிர்பார்க்காதவள் தடுமாறி முன்புறம் விழப்போக பயத்தில் இறுக கண்மூடி இருந்தவளை ஒரு வலிய கரம் முன் மீண்டு கீழே விழாமல் தடுத்தது. அந்த வலிய கரத்தில் வேகமாக தன் மென் பகுதிகள் மோதியதால் அவளுக்கு வலி ஏற்பட ஆ என்று முனகல் வந்தது. அப்போது தன்னை தாங்கி நிற்பது ஒரு ஆண் என்பதை உணர்ந்தவள் கண் திறந்து பார்க்காமல் விலகி நின்றாள். தேங்க்ஸ் என்று குனிந்து நின்று சொல்லிவிட்டு வேறு புறம் திரும்பி வேகமாக ஒதுக்குப்புறமாக சென்று தன் வலித்த நெஞ்சு பகுதியை கைகள் கொண்டு பிடித்து நின்றாள். இரும்பு கம்பியில் இடித்தது போல் இருந்தது. சிறிது நேரம் கழித்தே வலி குறைந்தது. அப்போதுதான் தன் உடன் வந்த காளிதாஸ் பற்றி ஞாபகம் வர அண்ணன் எங்கு சென்றார் என்று பார்க்க சிறிது தொலைவில் வந்து கொண்டிருந்தார் காளிதாஸ். சின்னம்மா என்று அருகில் வந்தார். எங்க போனீங்கண்ணா? பசங்க போன் பண்ணாங்க சின்னம்மா, அதான் பேசிட்டு வந்த. உங்க போனுக்கு தான் முதல்ல போட்டிருக்காங்க, நீங்க எடுக்கலைன்னதும் எனக்கு போன் பண்ணாங்கம்மா என்றார். ஓ அப்படியா, நான் கோயில் உள்ள போன் வேண்டான்னு கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். என்ன பஞ்சாயத்து இன்னைக்கு வந்தது என்றால் புன்னகையோடு. எப்போதும் போலதான் சின்னம்மா என்று அவரும் சிரிக்க, சரி அண்ணா நம்ம கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க, நீங்க சொல்லிட்டே வாங்க. இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து? எப்படியும் என்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும் என்று சிரித்தாள். காளிதாசும் சிரித்துக்கொண்டே தன் பிள்ளைகள் பேசியதை சொல்லிக் கொண்டு வந்தார். அதை கேட்டுக்கொண்டு வந்தவளின் மனது யாரோ தன்னை பார்த்து கொண்டிருப்பது போல தோன்றியது. எப்போதும் பலவிதமான பார்வைகள் தன் மீது படிவதை உணர்ந்திருக்கிறாள். அவளின் தாய் சிறு வயதிலேயே இது மாதிரி பார்வைகள் படுவது தெரிந்தால் திரும்பி பார்க்க கூடாது என்று அறிவுறுத்தி இருக்கிறார். அதனால் எப்போதும் போல அதை கண்டுகொள்ளாமல் சென்று விடுவாள். ஆனால் இந்த பார்வை அவளை என்னவோ செய்தது. திரும்பி பார்க்க தோன்றிய மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு கோயில் விட்டு வெளியே வந்து திரும்ப அண்ணாந்து கோபுரம் உச்சியை வணங்கிவிட்டு வேகமாக கார் இருக்கும் இடம் வந்தாள். காளிதாஸ் கார் லாக்கை திறந்ததும் உள்ளே அமர்ந்து தன் போனை எடுத்து பார்க்க ஆரம்பித்தாள். அந்த பார்வை இன்னும் தொடர்ந்ததை உணர்ந்ததால் நிமிர்ந்து பார்க்கவில்லை. கார் நகர்ந்த பிறகே அப்பாடி என்று ஆசுவாசம் அடைந்தாள். காளிதாசின் பிள்ளைகளுக்கு போன் செய்து பேச ஆரம்பித்து விட்டாள். அறைக்கு வந்த பிறகும் அவர்களின் பஞ்சாயத்து முடிந்த பாடு இல்லை. இதற்கு மேலும் முடியாது என்று நினைத்து அவர்களிடம், ஏய் இப்ப உங்க சண்டையை நிறுத்த போறீங்களா இல்லையா? டாடிக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு உங்க சண்டையை கேட்க வைக்கவா என்றதும், ஐயோ அக்கா நான் சண்டை போடல என்று இருவரும் ஒரே நேரத்தில் கூறினர். அவ்வளவு பயமா டாடி மேல என்றால் லத்திகா. அக்கா பெரியப்பா மேல பயம் இல்லக்கா, ஆனா அவர் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் மேலதான் பயம் என்றால் காளிதாசின் மகள் கீர்த்தனா. ஆமாக்கா, போன முறை 200 தோப்புக்கரணம் போட வச்சாரு, அடுத்த முறை 500 தோப்புக்கரணம் போடணும்னு பெரியப்பா சொல்லி இருக்காரு என்றான் மணிகண்டன், காளிதாசின் மகன். அப்படியா, அப்ப இப்பவே டாடி கிட்ட சொல்லிட்டா போச்சு என்று கூறினால் சிரிப்பை அடக்கிக் கொண்டு. அக்கா உங்களுக்கு எதுக்கு வேண்டாத வேலை எல்லாம்? ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தானே போயிருக்கீங்க, அதுக்கு கிளம்பாம வெட்டியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க
என்று கீர்த்தனா சொல்ல, அடி பாவி, 10க்கு மேற்பட்ட மிஸ்டு கால் இருக்கேன்னு போன் பண்ணா இவ்ளோ நேரம் உங்க பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல சொல்லி என் காதுல ரத்தம் வர அளவுக்கு பேசினது நீங்க 2 பேரும். இப்ப நான் வெட்டி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேனா? அக்கா, இப்பவும் தேவையில்லாததான் பேசிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு நிறைய படிக்க இருக்கு, அதனால உங்க பேச்சு கேட்க டைம் இல்ல, அதனால நாங்க போனை கட் பண்றோம் என்று கூறி போனை கட் செய்தான் மணிகண்டன். அட பாவிகளா, கடைசியில நம்மள வெட்டி ஆபீசர்னு சொல்லிடுச்சுங்களே. இருங்க, நேர்ல வரும்போது இருக்கு உங்க 2 பேருக்கும் என்று சிரித்துக் கொண்டாள். அத்தியாயம் 7. காளிதாஸ் திருமணம் முடிந்து வந்தபோது அவர்களை தன் வீட்டு தோட்டத்தில் கட்டியிருந்த சிறிய வீட்டில் இருக்க சொல்லிவிட்டார் முத்துவேல். காளிதாசின் மனைவி ரத்னாவும் கிராமத்து பெண். சென்னை அவருக்கு புதிது. எனவே அவர்கள் அங்கேயே குடிபுகுந்தனர். ரத்னாவை சமையல் செய்ய உதவியாக வைத்துக் கொண்டார் கண்மணி. ரத்னா குழந்தை பிறக்க ஊருக்கு சென்று திரும்பிய பிறகு லத்திகாவும் கார்த்திக்கும் கீர்த்தனாவை விட்டு பிரியவில்லை. பள்ளி செல்லும் போது தவிர மற்ற சமயங்களில் குழந்தை உடனேயே இருந்தன. தங்கச்சி பாப்பா என்று கொஞ்சிக் கொண்டே இருப்பர். கீர்த்தனா நடக்க ஆரம்பித்த பிறகு அவளும் அவர்களை தேடி வந்து விடுவாள். அக்கா, அண்ணா என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் தன் தாய் தந்தையை எப்படி அழைக்க சொல்வது என்று தந்தையிடம் கேட்டபோது, உன்ன அக்கானோ தம்பிய அண்ணன்கிறா, அப்ப நான் பெரியப்பா, ஓ அம்மா பெரியம்மா என்று அழைக்க சொல்லிக் கொடு என்று சொன்னார் முத்துவேல். அன்றிலிருந்து கீர்த்தனாவுக்கு தன் தாய் தந்தையை பெரியப்பா பெரியம்மா என்று சொல்லிக் கொடுத்தனர் லத்திகாவும் கார்த்திக்கும். அதை அறிந்த காளிதாஸ் ரத்னா தம்பதிகள் நெகிழ்ந்து போயின. மணிகண்டன் பிறந்த போதும் இதுவே நடந்தது. பிள்ளைகள் பெரியப்பா பெரியம்மா என்ற போதும் காளிதாஸ் ரத்னா தம்பதிகள் அந்த வீட்டின் உண்மையான வேலைக்காரர்களாக மட்டுமே நடந்தனர். இன்று வரை அதுவே நடக்கின்றது. பிள்ளைகளும் தங்கள் நிலை தெரிந்து நடந்து கொண்டனர். படிப்பிலும் 2 பிள்ளைகளும் நன்றாக படித்தன. லத்திகாவும் கார்த்திக்கும் படித்த பள்ளியிலேயே சேர்த்து விட்டிருந்தார் முத்துவேல். அவர்களின் படிப்பு செலவு எங்களுடையது, அவர்களுக்கு பிடித்தமான படிப்பு படிக்க வைக்கிறேன் என்று கூறிவிட்டார் முத்துவேல். லத்திகா கார்த்திக் படிக்கும் போது அவர்களை அமர வைத்து படிக்க சொல்லிக் கொடுப்பார்கள். அதனால் இவர்களைப் போல கீர்த்தனாவும் மணிகண்டனும் நன்றாக படித்தன. தன் நினைவுகளில் இருந்தவளை கதவு தட்டும் ஓசை கேட்டு கலைத்தது. வேகமாக சென்று கதவை திறந்தாள். அங்கு கரிஷ்மாவும் வசுந்தராவும் நின்றிருந்தன. ஏய், வந்துட்டீங்களா என்று அவர்களை கட்டிக் கொண்டாள். ஆ என்று அவர்களிடமிருந்து விலகி தன் நெஞ்சு பகுதியை கைகளால் வருடினாள் லத்திகா. அதை கண்ட தோழிகள், ஏ லத்து, என்னாச்சு என்றன. இடிச்சுக்கிட்டேன், அதான் வலிக்குது என்றாள் லத்திகா. எங்கடி இடிச்சுக்கிட்ட என்றாள் கரிஷ்மா. கோயிலுக்கு போன இடத்துல பிள்ளை இடித்து விட்டதை, அதில் பேலன்ஸ் தவறி விழப்போனது, ஒரு கை விழாமல் தடுத்ததையும் கூறினாள் லத்திகா. ஏ லத்து, கையில தானே இடிச்சுக்கிட்ட, என்னவோ இரும்புல இடிச்ச மாதிரி வலிக்குதுங்கிற என்றாள் வசுந்தரா. அந்த கைய அப்படிதான் இருந்துச்சு வசு, அந்த ஆள் பிடிக்காம கீழே விழுந்திருந்தா கூட இப்படி வலிச்சிருக்காது என்றாள் லத்திகா. ஹஹா என்று சிரித்தன கரிஷ்மாவும் வசுந்தராவும். ஏண்டி சிரிக்கிறீங்க என்றாள் லத்திகா. இல்ல, அந்த ஆள் பிடிக்காம விட்டிருந்தா நிஜமாவே பாறையில முட்டி மூக்கு சப்பையாகி 1-2 பல்லு போயிருக்கும். அது எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பார்த்தோம், அதான் சிரிப்பு வந்தது என்றால் கரிஷ்மா சிரிப்போடு. இடுப்பில் கை வைத்து தோழிகளை முறைத்து, அப்ப நான் அடிபட்டு வந்திருந்தா பார்த்து சிரிப்பு தான் வருமா என்று அவர்களை அடிக்க போக இவளிடம் மாட்டாமல் ஓடினார்கள் கரிஷ்மாவும் வசுந்தராவும். அந்த நேரம் கரிஷ்மாவின் போன் ஒலிக்க கட்டிலின் மேல் இருந்த போனை எடுத்து பார்க்க அதில் நித்தி என்று இருக்கவும் ஆன் செய்து, கல்யாண பொண்ணுக்கு எங்க ஞாபகம் கூட இருக்கா, இந்நேரம் அத்தானோட டூயட் பாடாம எங்களுக்கு போன் பண்ணிருக்க என்றாள் கரிஷ்மா. அடியே கரிஷ், உதைப்படுவ, நானே இங்க கஷ்டப்பட்டு கொஞ்சி கெஞ்சி போன் வாங்கி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா கிளம்பி மண்டபத்துக்கு போங்க. நான் இங்க கோயில்ல இருக்கேன், அங்க 3 பேரும் சேர்ந்தா நேரம் போறது தெரியாம ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருப்பீங்க என்றாள் நித்யா. வசந்தராவோ, ஏ நித்தி, உனக்கு எப்படி தெரிஞ்சது நாங்க ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கோண்டு? அவள் பேசியதை கேட்ட மற்ற இருவரும் வசுந்தராவின் தலையில் குட்டு வைத்தன. ஏய் பிசாசுங்களா, வலிக்குதுடி என்று தலையை தேய்த்து கொண்டாள் வசுந்தரா. ஏய்
திரும்ப ஆரம்பிக்காதீங்க. 6 வருஷம் உங்க கூட குப்பை கொட்டின, உங்களை பத்தி தெரியாதா என்றாள் நித்யா. ஏய், அப்ப நீ படிக்க வரலையா, குப்பை கொட்டதான் வந்தியா என்றாள் லத்திகா. அந்த பக்கம் யாரோ, நித்யா இந்த நேரத்துல போன்ல என்ன பேச்சு, அங்க மாப்பிள்ள வந்தாச்சு என்று குரல் கேட்கவும், ஓகே நித்தி, நாங்க கிளம்பி வரோம். நீ எங்களை பத்தி நினைக்காம உன் அத்தானோட உங்க ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணுப்பா, பாய் என்று கூறி போனை கட் செய்தாள் லத்திகா. போங்கடி, யாராவது ஒருத்தர் குளிங்க, நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் என்றாள் லத்திகா. கரிஷ்மா, நான் குளிக்க போறேன் என்று கூறி தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்தாள். லத்திகாவும் வசுந்தராவும் தாங்கள் அணிய வேண்டிய உடைகள் நகைகள் அனைத்தையும் எடுத்து கட்டில் மீது வைத்துவிட்டு கரிஷ்மாவின் உடை அணிகலன்களை எடுத்து வைத்துவிட்டு சோபாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தன. கரிஷ்மா குளித்து வந்த பிறகு வசுந்தராவும் குளித்துவிட்டு வந்தாள். கரிஷ்மா மேக்கப் நன்றாகவே செய்வாள். அதனால் அவளை மற்ற இருவருக்கும் செய்துவிட்டு தானும் செய்து கொண்டாள். லத்திகா மேக்கப் வேண்டாம் என்றாள். ஆனால் தோழிகள் விடவில்லை, வற்புறுத்தி செய்துவிட்டன. பேச்சும் கிண்டலுமாக ரெடியாகின. நாவல் பழம் கலரில் சில்வர் கலர் பார்டரும் அதே கலரில் உடை முழுவதும் பூக்களும் கொடிகளுமாக இருந்தது லத்திகாவின் உடை. கரிஷ்மாவின் உடை மெரூன் கலரில் சில்வர் கலர் டிசைனில் இருந்தது. வசுந்தராவின் உடை கருநீல கலரில் சில்வர் கலர் டிசைனில் இருந்தது. உடையின் நிறம் மட்டுமே வேறு வேறாக இருந்தது. டிசைன் ஒரே மாதிரியாக இருந்தது. மூவரும் நல்ல கலராக இருந்ததால் மூவருமே அந்த உடையில் தேவதையாக மிளர்ந்தன. லத்திகா தன் முடியை உச்சியில் கிளிப் கொண்டு அடக்கி விரித்து விட்டிருந்தாள். கரிஷ்மாவும் வசுந்தராவும் அதே போல விரித்து விட்டிருந்தன. உடையில் இருந்த டிசைனிலேயே ஆபரணங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. கிளிப்பில் இருந்து கம்மல், நெக்லஸ், வளையல், ஒட்டியானம், கால் கொலுசு என்று எல்லாமே ஒரே டிசைனில் அழகாக இருந்தன. லெஹங்கா டிரெஸ்ஸில் வரும் தாவணியை பின்னிருந்து முந்தானை முன்னால் வருவது போல அழகான மடிப்புகள் வைத்து கட்டியிருந்தன. மூவரில் யார் அழகு என்று பிரித்து சொல்ல முடியாது. மூவருக்குமே அவ்வளவு அழகாக பொருந்தி இருந்தது. விதவிதமான செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். அந்த நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. ஏ வாங்கடி, காளி அண்ணன் தான் வந்திருப்பாரு என்று கூறிக்கொண்டே சென்று கதவை திறந்தாள் லத்திகா. காளிதாஸ் நின்றிருந்தார். சின்னம்மா என்றவர் அதற்கு மேல் பேச முடியாமல் திகைத்து நின்றார். 3 பெண்களும் கலகலவென சிரித்தன. அந்த சிரிப்பொலியில் கலைந்தவர் சின்னம்மா என்றார் மீண்டும். கரிஷ்மாவோ, என்ன காளி அண்ணா, திகச்சு நின்னுட்டீங்க, எங்க ட்ரெஸ் நல்லா இல்லையா என்றாள் சிரித்துக்கொண்டே. என்னமா அப்படி சொல்றீங்க, 3 பேரும் அப்படியே கோயில் இருக்க அம்மன் மாதிரி இருக்கீங்க, அத பார்த்து திகச்சு நின்னா நல்லா இல்லையான்னு கேக்குறீங்க என்றார் காளிதாஸ். ஏ சும்மா இருடி என்று கரிஷ்மாவிடம் சொன்னவள், அண்ணா அவ சும்மா உங்களை கலாய்க்கிறா, நாங்க ரெடி, கிளம்பலாம் அண்ணா என்று கூறி தங்கள் பரிசுகளை எடுத்துக்கொண்டு கிளம்பின. கார் பார்க்கிங் வந்த போது, சின்னம்மா கொஞ்சம் இருங்க வர என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த கடைக்கு சென்று வந்தார். அம்மா இப்படி வந்து நில்லுங்க என்றார். மூவரும் ஒன்றாக நிற்க வைத்து கையில் இருந்த தேங்காயில் கற்பூரம் வைத்து ஏற்றி திருஷ்டி கழித்து வீதியில் உடைத்து விட்டு வந்தார். இப்ப கார்ல ஏறுங்கம்மா என்றார் காளிதாஸ். 3 பெண்களும் ஏறி அமர்ந்ததும் கார் திருமண மண்டபம் நோக்கி சென்றது. அருகிலேயே இருந்ததால் ஒரே நிமிடத்தில் வந்துவிட, ஏண்டி லத்து, நடந்தே வந்திருக்கலாம் இல்லையா, 1 நிமிஷத்துக்கு காரா என்றாள் வசுந்தரா. ஏய் நல்லா உன் கண்ணை திறந்து பாரு, ரோடு எப்படி இருக்குன்னு. இதுல இந்த ட்ரெஸ் போட்டுட்டு நடந்து வந்தா ரோட்ல போற வண்டியில இருந்து தெரிக்கிற சேர் எல்லாம் நம்ம ட்ரெஸ்ல தான் இருக்கும் என்றாள் லத்திகா. லத்திகாவோ, அண்ணா கார் பார்க்கிங்ல விட்டுட்டு உள்ள வாங்க என்று கூறி காரில் இருந்து இறங்கி மூவரும் உள்ளே செல்ல வரவேற்பு பகுதியில் ராமும் அவன் நண்பன் ஒருவரும் வரவேற்பில் நின்றிருந்த 2 பெண்களுடன் நின்றிருந்தன. இவர்களை பார்த்து ராம் வேகமாக வந்து, ஹாய் அக்காஸ் என்றான். ஏ ராம், என்னடா இப்படி வளர்ந்துட்ட, ஆளே அடையாளம் தெரியாம என்றாள் கரிஷ்மா. நீங்க என்ன பார்த்து 1.5 வருஷம் ஆச்சு, நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன்கா என்றான் ராம். அதுக்குன்னு இப்படியா அண்ணாந்து பார்த்து பேசுற அளவுக்கு வளருது என்றாள் கரிஷ்மா. ஏய் போதும்டி, அவனுக்கு நிறைய வேலை இருக்கும், நீ அப்புறமேல் அவன் ஃப்ரீ ஆனதும் எப்படி உயரமாகிறதுன்னு கேளு, டிப்ஸ் கொடுப்பான்,
அத ஃபாலோ பண்ணி நீயும் கொஞ்சம் உயரமாகலாம் என்று கரிஷ்மாவிடம் கூறிவிட்டு ராமிடம், நித்தி கோவில இருந்து வந்துட்டாளா என்றாள் லத்திகா. இன்னும் இல்லக்கா, 10 நிமிஷம் ஆகும், நீங்க வாங்க, உள்ள அக்கா ரூம்ல இருங்க என்று அழைத்து சென்றான் ராம். சிறிது நேரத்தில் நித்யா வந்துவிட அவளை மூவரும் ஒரு வழி செய்தனர். மாப்பிள்ளை நித்யாவின் அத்தை மகன் என்பதால், ஏற்கனவே தோழிகளுக்கும் தெரியும் என்பதால் அங்கு கேலி கிண்டலுக்கு பஞ்சம் இல்லாமல் போனது. சிறிது நேரத்தில் ரிசப்ஷன் மேடைக்கு நித்யா சென்றுவிட தோழிகளும் வெளியே வந்து ஓரமாக சேரில் அமர்ந்தபடி பேசி சிரித்துக் கொண்டிருந்தன. ஓரளவுக்கு ஆட்கள் குறைந்ததும் நித்யா இவர்களை மேடைக்கு அழைக்க அங்கே சென்று மாப்பிள்ளை ஆனந்த் நித்யா இருவரையும் கலாட்டா செய்தன. ரிசப்ஷன் முடிய இரவு 10 மணிக்கு மேலாக. அதன் பிறகு சாப்பிட்டு விட்டு வந்து நித்யாவின் உடைகளை மாற்ற வைத்தன. அவளின் லெஹங்கா டார்க் பிங்க் நிறத்தில் இருந்தது. இவர்களைப் போல அலங்காரம் செய்து மேடைக்கு அழைத்து வந்து போட்டோக்கள் எடுத்தன. ஹாலில் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க சிலர் இவர்களை பார்த்து கொண்டிருந்தன. அதில் மாப்பிள்ளையும் அவரின் தோழர்களும் அடக்கம். அவர்கள் சத்தமாகவே மாப்பிள்ளையையும் நித்யாவையும் கிண்டல் செய்து கொண்டிருந்ததால் அவர்கள் பக்கம் திரும்பாமல் இருந்தனர் தோழிகள். லத்திகாவிற்கு எங்கேயும் கோவிலில் ஏற்பட்டது போல தன்னை யாரோ பார்ப்பது போல் இருந்தது. ஆனால் அவள் எதிரில் நிறைய ஆண்கள் பெண்கள் என்று அமர்ந்து தங்களை பார்ப்பது தெரிந்ததால் அவள் அந்த பக்கம் பார்வையை திருப்பவே இல்லை. அனைத்தும் முடிய 12 மணி தாண்டியிருந்தது. மூவரும் அனைவரிடமும் விடைபெற்று கிளம்பும் போது நித்யா, முகூர்த்தம் 9:10 மணின்னு மெதுவா வராதீங்க, சீக்கிரம் வாங்க என்று சொல்லி அனுப்பினாள். வெளியே வந்த போதுதான் தெரிந்தது மழை ஜோவென்று பெய்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 8. என்னடி இது, நம்ம உள்ள போனப்போ மழை இல்ல, ஆனா இப்படி இப்போ ஊத்துதே என்றாள் வசுந்தரா. நம்ம என்ன 5 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் போன மாதிரி சொல்ற, 5 மணி நேரம் உள்ள இருந்துட்டு வந்திருக்கோம் என்றாள் லத்திகா. அவர்கள் பின் வந்த காளிதாஸ், 10 மணில இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்குமா, நிக்கவே இல்ல, அதான் நிறைய பேரு வெளியே போக முடியாம இங்கேயே இருக்காங்க, எப்ப நிக்கும்னு தெரியல, அதனால நம்ம ஹோட்டல் போகிடலாம் என்றார் காளிதாஸ். அவர் கூறியதே சரி என தோன்ற மூவரும் காரில் ஏறி அமர்ந்தன. காளிதாஸ் மெதுவாக கார் ஓட்டி சென்று ஹோட்டல் பார்க்கிங்கில் விட இறங்கி காளிதாசிடம் விடை பெற்று தங்கள் அறைக்கு சென்றன. நல்ல வேளை கார் இருந்ததால நனையாம வந்துட்டோம் என்றாள் கரிஷ்மா. மறுநாள் அலாரம் வைத்து சீக்கிரம் எழுந்து பேச்சுக்கள் சின்ன சின்ன சண்டைகளோடு ரெடியாகி அவர்கள் வெளியில் வர மணி 8 ஆகியிருந்தது. இப்போது மூவரும் பட்டு சேலை அணிந்து அதற்கேற்ற அணிகலன்களை அணிந்திருந்தன. வெளியே வந்தபோது காளிதாஸ் இவர்களுக்காக காத்திருந்தார். மூவரும் காரில் ஏற கார் கிளம்பியது. அப்போதும் மழை தூறலாக பெய்து கொண்டுதான் இருந்தது. அண்ணா, மழை நிக்கவே இல்லையா என்றாள் லத்திகா. ஆமா சின்னம்மா, ராத்திரியிலிருந்து காலையில 7 மணி வரை நல்ல மழை, இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு என்றார் காளிதாஸ். அப்போ 11 மணிக்கு கிளம்பிடலான்னா? சரி சின்னம்மா என்றார் காளிதாஸ். ஏண்டி அவ்வளவு சீக்கிரம் கிளம்புற என்றாள் வசுந்தரா. மழை அதிகமா இருந்தா டிரைவ் பண்ண கஷ்டம் இல்லையா, அதுவும் இல்லாம பகல்லையே டிராவல் பண்றதுதான் சேஃப். நீங்களும் என் கூட வந்துடுறீங்களா என்றாள் லத்திகா. நாம முன்னாடி போட்ட பிளான் தானே இது. இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கி கோவில் சுத்தி பார்த்துட்டு நாளைக்கு ரிட்டர்ன் சென்னை வழியாதான்னு. ஆனா உனக்கு வேலை வந்ததால கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்ப நீ பெங்களூர் கிளம்பிடுவ, நாங்க நாளைக்கு சென்னைக்கு போகணும் என்றாள் வசுந்தரா. சாரிடி, நானே எதிர்பார்க்கல, 2 நாளைக்கு முன்னாடிதான் தெரிஞ்சது, அதனாலதான் நம்ம பிளான் மாறிடுச்சு என்றாள் லத்திகா. ஓகேடி, முதலா இந்த ப்ராஜெக்ட் உன்னை செய்ய சொல்லியிருக்காங்க அங்கிள், அதனால எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம நல்லா செஞ்சு இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கே கிடைச்ச பிறகு சொல்லு. அப்ப நாங்க 3 பேரும் வந்து 2 நாள் உன் கூட இருந்து செலிப்ரேட் பண்றோம் என்றாள் கரிஷ்மா. திருமண விழாவில் பங்கேற்று அனைத்தும் முடிந்ததும் அனைவரிடமும் விடைபெற்று கிளம்பும் போது மணி 11:30 கடந்திருந்தது. அப்போதும் மழை தூறலாக பெய்து கொண்டுதான் இருந்தது. அதனால் மெதுவாக காரை ஓட்டிச் சென்றார் காளிதாஸ். சிறிது நேரத்தில் தந்தைக்கு போன் செய்தாள் லத்திகா. ஹாய் டாட். சொல்லுமா, லல்லுமா கிளம்பியாச்சா?
நாங்க கிளம்பியாச்சு டாட், நீங்க கிளம்பியாச்சா? ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சா என்றாள். இப்பதான் ஏர்போர்ட்டுக்கு வந்தோம் லல்லுமா, அங்க மழை அதிகமா இருக்கும்னு சொன்னாங்க, பாத்து வாங்க என்றார் முத்துவேல். நைட்டு தான் நிறைய மழை பெஞ்சது, இப்ப கொஞ்சமா தான் பெய்யுது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம், நாங்க பத்திரமா வந்துடுறோம், நீங்க பெங்களூர் வந்ததும் கால் பண்ணுங்க என்று கூறி போனை கட் செய்தாள். பின் காரில் பாடலை ஒலிக்க விட்டு கண்மூடி கேட்டுக்கொண்டு நேற்றும் இன்றும் திருமண மண்டபத்தில் தோழிகள் செய்ததை நினைத்துக் கொண்டு வந்தாள். கார் மெதுவாக ஓட்டி வந்ததால் செங்கம் வரவே 1 மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. செங்கம் தாண்டி கொஞ்ச நேரத்திலேயே மழை வலுக்க ஆரம்பித்து விட்டது. அதனால் வழியில் சிங்காரப்பேட்டை என்ற ஊரில் வந்து அங்கிருந்த ஹோட்டலின் முன் பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்திவிட்டு ஹோட்டல் உள்ளே சென்றன. அங்கு இவர்களைப் போல பலர் மழையின் காரணமாக அங்கு வந்து அமர்ந்திருந்தன. இவர்களும் ஒரு டேபிள் பார்த்து அமர்ந்தன. 2 மணி நேரத்திற்கு மேல் மழை விடாமல் பெய்து கொண்டிருந்தது. மணி 3ஐ தொடும்போதுதான் மழை சற்று தூறலாக பெய்தது. சிலர் உடனே கிளம்பினர். குடும்பமாக வந்தவர்கள் கிளம்பாமல் கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு கிளம்பலாம் என்று அங்கேயே இருந்தன. ஏனெனில் வானம் கருத்த மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. திரும்ப மழை ஆரம்பித்து விட்டால் வழியில் நிற்க இடமில்லாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்றே சிலர் அங்கேயே இருந்தன. மேலும் 1/2 மணி நேரம் கழிந்திருக்க, இதற்கு மேல் இங்கேயே இருந்தால் பெங்களூர் சென்று சேர இருட்டிவிடும் என்று காளிதாஸ் கூறவும், மழையும் மிதமாகவே பெய்யவும் லத்திகாவும் சரிண்ணா கிளம்பிடலாம் என்று காரில் ஏறி சாலைக்கு வரும்போதே அங்கு நின்றிருந்தவர்கள் வழி மறித்து நிறுத்தி, அண்ணே இந்த பக்கம் வழி இல்ல, பாம்பாறு அணை நிரம்பிட்டதால தண்ணி திறந்து விட்டுட்டாங்க, அதனால தண்ணி பாலத்துக்கு மேல போகுது, அதுவும் இல்லாம பாலமும் டேமேஜ் ஆகிடுச்சான், அதனால வண்டியெல்லாம் திருப்பி விட்டுட்டாங்க என்றார் ஒருவர். அப்படியா தம்பி, இப்ப நாங்க பெங்களூர் போகணும், வேற வழி எதுவும் இருக்கா என்று கேட்டார் காளிதாஸ். இருக்குன்னா, அதோ அந்த 2 வேணும் அந்த பக்கம் தான் போக போறாங்க, நீங்களும் அவங்க பின்னாடி போனா ஊத்தங்கரை போயிடலாம், அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி என்று கூறி காரை திருப்பி அவர் சொன்ன வழியில் இன்னும் சிலரிடம் விசாரித்துவிட்டு வேனின் பின் இவர்களும் சென்றன. இவர்களுக்கு பின்னாலும் நிறைய வண்டிகள் வந்தன. 15 நிமிடம் சென்ற பிறகு முன்னால் சென்ற வண்டிகள் நின்றன. சிறிது நேரம் வண்டிகள் நகராமல் இருக்கவே சிலர் விசாரிக்க இறங்கிச் சென்றன. என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன் சின்னம்மா, நீங்க கார்ல இருந்து இறங்காதீங்க என்று கூறி காரில் வைத்திருந்த குடையை எடுத்துக்கொண்டு இறங்கிச் சென்றார் காளிதாஸ். அந்நேரம் தந்தையிடம் இருந்து அழைப்பு வரவும் எடுத்து பேசினாள். லல்லுமா, நீங்க வர வழியில மழை அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க, இப்ப எங்க இருக்கீங்க என்றார் முத்துவேல். ஆமா டாட், மழை இப்பதான் குறைஞ்சது, கிளம்புனா வழியில பாலம் டேமேஜ் ஆகி அந்த பக்கம் வண்டி போகாதுன்னு சொல்லி வேற பக்கம் போக சொன்னாங்க. சரினா அந்த பக்கம் வந்தா இங்கேயும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, வண்டி எல்லாம் மூவ் ஆகாம நிக்குது, அண்ணன் போயிருக்காரு, வந்தாதான் என்ன பிரச்சனைன்னு தெரியும் என்றாள் லத்திகா. லல்லுமா, இங்கேயும் நல்ல மழைதான், நாங்களும் இப்பதான் பெங்களூர் வந்தோம், திருப்பத்தூர் ஜவாது மலை பக்கம் நல்ல மழையாமா, அதனால ஏதாவது சேஃபான இடத்துல தங்கிட்டு நாளைக்கு காலையில டிராவல் பண்றது நல்லதுடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும், காளி வந்தா எனக்கு போன் பண்ணு எனும் போதே காளிதாஸ் ஒருவரை அழைத்து வந்தார். காளிதாஸ் சென்ற போது நிறைய பேர் நின்று பேசிக் கொண்டிருந்தன. இவரும் சென்று விசாரிக்க, பாவக்கல் பகுதியில நீர் பாலத்துக்கு மேல போறதால பாலத்துக்கு பக்கத்துல நிறைய மரங்கள் தண்ணீரின் ஓட்டத்தால வேரோட சாஞ்சு கிடக்குது, தண்ணீரோட ஓட்டம் குறைஞ்சாதான் அந்த மரங்களை வெட்டி அகற்ற முடியும்னு சொன்னாங்க. காளிதாஸ் அவர்கள் கூறியதை லத்திகாவிடம் கூறலாம் என்று திரும்பும் போது எதிரில் வந்தவர், அண்ணே, காளி அண்ணே என்று அருகில் வந்தார். தன் பெயரை அழைப்பது யார் என்று பார்த்தவருக்கு எதிரில் நின்ற தன் உறவினரை பார்த்து, டேய் மணி, இங்கெங்கடா என்றார் காளிதாஸ். இந்த ஊர்ல தானே மாமனார் வீடு இருக்கு, இங்கே வந்து 4 வருஷம் ஆச்சுன்னே. அப்படியா, எனக்கு தெரியாதுடா மணி என்றார் காளிதாஸ். மாமனாருக்கு என் சம்சாரம் ஒரே பொண்ணு, அதான் இங்கே வந்து மாமனார் கூட விவசாயம் பார்க்க என்ன. ஆமா, நீங்க எங்க இந்த பக்கம் என்றார் மணி. என் முதலாளி அம்மாவை பெங்களூர் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கேன், அந்த பக்கம் ரோடு சரியில்லைன்னு இந்த பக்கம் வந்தா இங்கேயும் அதே பிரச்சனை தான்,
அதான் என்ன பண்றதுன்னு தெரியல என்றார் அவர். காளியண்ணே, இதுக்கு மேல இந்த பக்கம் போக முடியாது. தண்ணி குறைஞ்ச பிறகுதான் எல்லாமே சரி பண்ணணும். ஆனா மழை நிக்காம பெயர்த பார்த்தா எப்படியும் இந்த வழி சரியாக 2-3 நாள் ஆகும். இங்கேயே அப்படின்னா அந்த பக்கம் இன்னும் அதிக நாட்கள் ஆகலாம். இப்போதைக்கு வந்த வழியும் திரும்ப முடியாது. இந்த மலையில கார் ஓட்டுறதும் கஷ்டம். இப்பவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு வெளிச்சத்துல கிளம்புறது நல்லது. நீங்க திரும்பி போனாலும் எங்கேயாவது ஹோட்டல்ல தானே தங்கணும். இந்த பக்கம் அந்த அளவுக்கு வசதியா பெரிய ஹோட்டல் இல்ல. ஆனா இங்க எங்க பெரியய்யா சென்னையில இருக்கிறது போல பெரிய கல்யாண மண்டபம் கட்டி வச்சிருக்காரு. அதுல எல்லா வசதிகளும் செஞ்சிருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்க தங்கிட்டு நாளைக்கு விடிஞ்சதும் நிலைமைய பாத்துக்கிட்டு கிளம்பிக்குங்க என்றார் மணி. காளிதாசுக்கும் அவர் சொல்வதே சரி என்று பட்டது. நீ சொல்றதும் சரிதான் மணி. சின்னம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. அவங்க கிட்ட பேசிட்டு சொல்றேன் வா என்று அழைத்து வந்தார். போனில் பேசிக்கொண்டிருந்த லத்திகா, டாடி அண்ணாவே வந்துட்டாரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்று கூறிவிட்டு காரின் உள் வந்து அமர்ந்தவர் வெளியே நின்றிருந்த மணியை காட்டி, இவன் என்னோட உறவுக்காரன், தம்பி முறை சின்னம்மா, இந்த ஊர்ல தான் இருக்கான். சரி அண்ணா, கார் உள்ள வந்து உட்கார சொல்லுங்க என்றதும் மணியை மறுபக்கம் வந்து உட்கார கார் கதவை திறந்து விட்டார் காளிதாஸ். மணி காரில் அமர்ந்து திரும்பி லத்திகாவை பார்த்து வணக்கம் சொல்ல அவளும் வணக்கம் சொன்னாள். பிறகு காளிதாசிடம் என்னென்ன ஆச்சு என்றாள். காளிதாசும் மணியும் திரும்ப அனைத்தையும் கூறின. அவர்கள் பேசிய அனைத்தையும் முத்துவேல் போனில் கேட்டுட்டு, லல்லுமா போனை காளிக்கிட்ட கொடுடா என்றார். சரி டாட் என்று போனை காளிதாசிடம் கொடுக்க, அண்ணா டாடி லைன்ல இருக்காரு, பேசுங்க என்றாள். காளிதாஸ் போனை காதில் வைத்து ஐயா என்றதும், காளி நீ பேசினதை கேட்டேன். நான் லல்லுமா கிட்ட அதேதான் சொல்லிட்டு இருந்தேன். மழை இன்னும் அதிகமா வரும்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல டிராவல் பண்ண வேண்டாம். உன் தம்பி சொன்ன இடத்துல போய் பாருங்க. அங்க சேஃபான இடம்னா அங்க தங்குங்க. இல்லைன்னா உன் தம்பி வீட்டுல தங்கிட்டு நாளைக்கு காலையில மழை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு கிளம்பிடுங்க என்றார் முத்துவேல். சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடுறேன் என்று லத்திகாவிடம் போனை கொடுக்க அவளும் தந்த இடம் சிறிது நேரம் பேசிவிட்டு வைத்தாள். கார் மெல்ல திரும்பி அந்த ஊருக்குள் நுழைய அங்கு வைக்கப்பட்ட பெயர் பலகையில் கரிய பெருமாள் வலசை என்று எழுதப்பட்டதை படித்தாள் லத்திகா. அத்தியாயம் 9. கார் அந்த பெரிய மண்டபத்தின் முன் நின்றது. மண்டபத்தை பார்த்த லத்திகாவின் விழிகள் விரிந்தன. கிராமத்துல இப்படி ஒரு மண்டபமா? சென்னை சிட்டியில் இருப்பது போல பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்தது. கார் பார்க்கிங் வசதியோடு நவநாகரிகமாக வடிவமைக்கப்பட்ட திருமண மண்டபம் என பார்த்த உடனேயே தெரிந்தது அதன் தரம். வாவ், சூப்பர்! எந்த இடத்துல இப்படி ஒரு மண்டபத்தை எதிர்பார்க்கலனா என்றாள். ஆமா சின்னம்மா என்றார் காளிதாஸ். உள்ள போய் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். பட்டணத்துல இருக்கிறது போலவே எல்லா வசதியோடையும் கட்டிருக்காங்கம்மா என்றார் மணி. வண்டி பார்க்கிங் உள்ளே செல்ல வழி இல்லாமல் முன்னால் வேனில் இருந்து ஒவ்வொருவராக மழையில் நனையாமல் இறக்கி உள்ளே அழைத்து சென்று கொண்டிருந்தன. சின்னம்மா, நீங்க இந்த கொடைய பிடிச்சுக்கிட்டு உள்ள போங்கம்மா, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன் என்றார் காளிதாஸ். சரி என்று குடையை எடுத்துக்கொண்டு இறங்கினாள் லத்திகா. குடை விரித்து காரில் இருந்து இறங்கி அண்ணாந்து பார்க்க அந்த கட்டிடத்தின் வேலைப்பாடு மிகவும் அழகாக வடிவமைத்து இருந்ததை பார்த்தவள் அதிலிருந்து கண்ணை எடுக்க முடியவில்லை. அந்த நினைவிலேயே 2 அடி நடந்தவள் 3வது அடி சிறிய கல்லின் மீது வைக்கவும் அவளின் ஹீல்ஸ் தடுக்கி விழ போனவளை வலிய கரம் ஒன்று இடையையும் இன்னொரு கரம் தோளையும் தாங்கி விழாமல் தாங்கியது. கால் தடுக்கி பின்னால் விழ போகிறோம் என்ற பயத்தில் கண் மூடியவள் விழாமல் தன்னை தாங்கிய கரங்கள் தன் உடலில் சிலிர்ப்பை ஏற்படுத்த விழி திறந்து பார்த்தவளின் முகத்திற்கு நேராக அடர்ந்த கேசம் முன் நெற்றியில் மழையில் நனைந்த காரணத்தால் ஈரமாக அங்கங்கே ஒட்டி நெற்றியை மறைத்திருக்க அடர்ந்த புருவங்கள், சிரிக்கும் கூரிய கண்கள், கருத்தடர்ந்த மீசைக்கும் தாடிக்கும் இடையில் பளிச்சென்ற புன்னகையுடன் மாநிறத்தில் இருந்தவனை கண்கள் இமைக்க கூட மறந்து பார்த்து கொண்டிருந்தவளை அவளின் தலையிலிருந்து வழிந்த மலைத்துளி அவளின் கன்னத்தில் பட்டு தெறிக்க அதில் உணர்வு வந்தவள்
அவனின் கையிலிருந்து விலகி தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து உள்ளே நடந்தாள். ஒரு நிமிஷம் மேடம் என்ற கம்பீர குரல் அவளின் நடையை நிறுத்த அடுத்த அடி வைக்காமல் நின்றவளின் முன் வந்தவன் முழு உருவனும் அவளின் கண்ணில் பட்டது. அடர் மெரூன் கலர் வேஷ்டி மடித்து கட்டியும் கரும்பச்சை நிறத்தில் சட்டை அணிந்து 6 அடிக்கும் மேல் இருந்தவனின் முறுக்கேறிய உடலின் தோற்றம் அவனை கிராமத்து முரடாக காட்டியது. உடல் அமைப்பு முரட்டுத்தனம் தெரிந்தாலும் அவளின் முகம் அந்த மாயக்கண்ணின் குறும்பு புன்னகையை கொண்டிருந்தது. அவள் தன்னை அளவிடுவதை கண்டவன் புன்னகை மேலும் விரிய அந்த புன்னகையில் சுற்றம் மறந்து பார்வையை அவன் மீதே பதித்திருக்க அவளின் முகத்திற்கு நீரே சொடக்கிட்டான். அதில் சுய உணர்வுக்கு வந்தவள், நடக்கும்போது தரைய பார்த்து நடங்க, எல்லா இடங்கள்லயும் யாராவது வந்து பிடிக்க மாட்டாங்க மேடம். அதை கேட்டவளுக்கு முன்தினம் தன்னை கோவிலில் தாங்கியதுதான் ஞாபகம் வந்தது. அப்போது இப்படித்தான் உடல் சிலிர்த்தது. இப்போதும் இவன் தொடும்போதும் அதே போல்தான் சிலிர்த்தது. அப்போ ஆண்கள் தொடுகை அப்படிதான் இருக்குமோ என்று ஒரு மனம் சொல்ல, இன்னொரு மனமோ இல்லையே, படிக்கும்போதும் இப்ப வேலை செய்யற இடத்துலயும் ஆண்கள் பக்கத்துல உட்கார்ந்திருக்கோம், கை குலுக்கி இருக்கேன், அப்போல்லாம் இப்படி தோன்னது இல்லையே என்று தனக்குள் சுழன்றவளை காளிதாஸ் குரல் கலைத்தது. சின்னம்மா, ஏன் இங்கே நின்று இருக்கீங்க? சாரல் அடிக்குது இல்லையா? வாங்க உள்ள போகலாம் என்ற குரல் கேட்டதும் தான் சுற்றுப்புறம் உரைத்தது. இவள் தன் சிந்தனையில் இருந்தபோது மணி காளிதாசுக்கும் அவனை அறிமுகம் செய்து வைத்தது அவள் அறியவில்லை. அவனும் நகராமல் அங்கேயே நின்று தன்னை பார்ப்பது தெரிந்தது. ஏய் லத்து, உனக்கு அறிவே இல்ல? இப்படிதான் வந்த இடத்துல சுற்றுப்புறம் தெரியாம இருப்பியா என்று மீண்டும் தன் சிந்தனையில் அங்கேயே நின்றவளை காளிதாஸ் குரல் மீண்டும் கலைத்தது. என்னாச்சு சின்னம்மா? காளிதாஸ் குரல் கலைக்க தன்னை மானசீகமாக தலையில் அடித்துக்கொண்டு நடந்தாள். 2 அடி நடந்த பிறகுதான் தன் அருகிலேயே அவனும் நடந்து வருவது தெரிய கேள்வியாக அவனை நோக்கினாள். அதுவா மேடம், இப்பவும் நீங்க ஏதோ யோசனையிலேயே நடக்கிறீங்களே, அதான் திரும்ப ஏதாவது தடுக்கி விழுந்தா பிடிக்கலான்னு என்றான் உதட்டோர புன்னகையில். அதை கேட்ட லத்திகாவிற்கு கோபம் வர அவனை முறைத்து பார்த்தாள். அவளின் முறைப்பை ரசனையாக பார்த்து கொண்டே, ஏன் மேடம் முறைக்கிறீங்க? எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, உங்களை நல்லபடியா பாத்துக்கிறது தானே என் வேலை. அதான் நீங்க விழும்போது கட்டி பிடிச்சுக்க நான் கூடவே வரேன் என்றான். அவன் கூறியதை கேட்டவள் அதிர்ந்து, என்னது கட்டி பிடிச்சுக்கவா என்றாள். அச்சச்சோ, கட்டி பிடிச்சுக்க இல்ல மேடம், கைய பிடிச்சுக்க, அப்படிதான் நான் சொன்னேன். உங்க காதுல கட்டி பிடிச்சுக்கானா கேட்டுச்சு என்றான் உதட்டோர புன்னகையை மறைத்து கொண்டு. இல்லையே, கட்டி பிடிச்சுக்கன்னு தானே சொன்னா, இப்ப கைய பிடிச்சுக்கன்னு தான் சொன்னாங்கிறா என நினைத்தவள் இப்பொழுது அவனிடம், இல்ல நீ அப்படிதான் சொன்ன என்றா சொல்ல முடியும், அதைவிட இங்கிருந்து செல்வதுதான் நல்லது என்று நினைத்து திரும்பி நடக்க, என்ன மேடம் பதில் சொல்லாம போறீங்க? சொல்லுங்க மேடம், உங்க காதுல எப்படி விழுந்தது என்று கூறி கூடவே நடந்தான். லத்திகா நின்று அவன் முகம் பார்க்க புன்னகையோடு அவனை நோக்கி ஒற்றை கண் சிமிட்டி என்ன என்று பார்வையால் கேள்வி எழுப்பினான். மாயக்கண்ணனின் செய்கை வயிற்றுக்குள் 1000 பட்டாம்பூச்சி பறப்பது போல இருந்தது. அவனை தவிர்க்க மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள். அவன் அப்போதும், என்ன மேடம் சொல்லிட்டு போங்க என்க அவனை பார்த்த போது எழுந்த உணர்வு என்னது என்று அறியாமல் தவித்தவளை மீண்டும் அவன் குரல் கலைக்க பட்டென்று திரும்பியவள், சி போடா என்று கூறிய பிறகுதான் தான் கூறியது தெரிய விதிர் விதிர்த்து போனவள் வேகமாக நடந்து காளிதாஸ் யாரோடோ பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கு சென்றாள். அவளின் சி போடா என்ற வார்த்தையை கேட்டவன் திகைத்து பின் தலைகூதி புன்னகைத்துக் கொண்டே அவள் பின் சென்றான். அங்கு காளிதாசுடன் பேசிக் கொண்டிருந்தவரை பார்த்து திகைத்து திரும்பி பார்க்க பின்னால் வந்தவனோ என் தாத்தா என்றவன் அவளின் காதருகில் வந்து, தாத்தாவுக்கு வணக்கம் சொல்லு என்றவுடன் அவள் தலை தானாக ஆடி அவனுக்கு சம்மதம் சொல்லியது. தாத்தா
என்று அழைத்தாள். தன் குடும்பத்தார் தவிர மற்றவர்கள் தன்னை பெரியய்யா என்றே அழைக்க, இப்போது புதிய குரல் தன்னை தாத்தா என்று அழைப்பது கேட்டு திரும்பியவரின் கண்கள் விரிந்தன. அழகான பெண் கை குவித்து வணக்கம் கூறிக்கொண்டிருக்க, அவளின் அருகில் தன் பேரன் புன்னகை முகமாக நின்றதை பார்த்தவருக்கு ஆச்சரியம் இருக்கத்தானே செய்யும். வயது பெண்களின் அருகில் செல்லாமல் தேவை இருந்தால் மட்டுமே பேசுபவன் இன்று ஒரு பெண்ணின் அருகில் நின்றதும் இல்லாமல் சிரித்த முகத்துடன் பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஒன்று புரிய, பேரனை கேள்வியாக நோக்க அவன் புன்னகை இன்னும் விரிந்தது. இவை அனைத்தும் சில வினாடிகளில் நடந்திருக்க, லத்திகாவை பார்த்து வணக்கம் என்றார். ஐயா, இவங்கதான் எங்க சின்னம்மா, இவங்க தங்கத்தான் ரூம் கேட்டேன் என்றார் காளிதாஸ். இவங்களுக்கு இல்லாத ரூமா? கண்டிப்பா இருக்கு. எங்க வீட்டு பொண்களுக்கு இங்க தனியா அறைகள் இருக்கு. அதுல தனி அறை வேணும்னாலும் சரி, இல்ல என் பேத்தி இருக்கா அவளோட வேணும்னாலும் தங்கிக்கலாம். உன் விருப்பம்மா என்று லத்திகாவை பார்த்து கூற, என் பேரு லத்திகா தாத்தா என்றாள். லத்திகா, நல்ல பேரு என்றவர், கண்ணா குழலி எங்க இருக்கான்னு பார்த்துட்டு கூட்டிட்டு வா என்றார். கண்ணன் என்று ஓசை இல்லாமல் முணுமுணுத்தவள், அந்த மாயக்கண்ணனேதான் என்றது மனம். அதோ அவளே பாட்டியோட வரா தாத்தா என்றான் கண்ணன். லத்திகா அந்த திசையில் பார்த்தபோது பாட்டி ஒருவரும் அவருடன் பாவாடை தாவணியில் 17 அல்லது 18 வயதுடைய பெண் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். பாட்டி அருகில் வரவும் தானாக புன்னகை முகமாக வணக்கம் பாட்டி என்றாள். அதில் உச்சி குளிர்ந்த பாட்டி அவளின் அருகில் சென்று, வணக்கம்மா. அவளின் கண்ணம் வலித்து, ரொம்ப அழகா இருக்கம்மா என்று கூறினார். பெரியய்யா தன் தொண்டையை மெல்ல கனைத்துவிட்டு, பார்வதி, இவங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க. மேல கூட்டிட்டு போய் எந்த ரூமோ அவங்களுக்கு பிடிக்குதோ அங்க தங்க வையி என்றார். பார்வதியும் சரிங்க என்று விட்டு, வாமா என்று லத்திகாவை அழைத்தார். லத்திகா பெரியய்யாவிடம் நன்றி தாத்தா என்று கூறி பார்வதி பாட்டியுடன் சென்றாள். பூங்குழலி லத்திகாவின் உடன் நடந்து கொண்டே, வணக்கம், நான் பூங்குழலி, பெரியய்யாவுடைய பேத்தி என்றாள். பதிலுக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு, தாத்தா சொன்ன குழலி நீதானா? அப்ப உன்னோட ஃபுல் நேம் பூங்குழலியா? சூப்பர் நேம் என்று சொல்லிவிட்டு, என் பேரு லத்திகா என்றாள். உங்க பேரு உங்கள மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு என்றாள் பூங்குழலி. நான் சொல்ல நினைச்சத நீ சொல்லிட்ட. நீயும் உன் பேரை போலவே ரொம்ப அழகா இருக்க என்றாள். 2 பொண்ணுங்க பேசிக்கிட்டா அழக பத்தி தான் பேசுவாங்க என்று கேள்விப்பட்டிருக்க. இப்பதான் நேர்ல பாக்குறேன் என்ற குரலில் 2 பெண்களும் திரும்ப அவர்கள் பின்னே கண்ணன் வந்து கொண்டிருந்தான். அண்ணா என்றால் காலை தரையில் உதைத்து. அப்ப நாங்க அழகு இல்லையா என்றாள் பூங்குழலி. அப்படி யாரு சொன்னது? நீங்க அழகு இல்ல என்று சொல்லும் போது பார்வை லத்திகாவின் மீது இருந்தது. அவனின் பார்வையை கண்டவள், எப்படி பாக்குறான் பாரு, மாயக்கண்ண என்று நினைக்கும் போதே கண்ணங்கள் சிவக்க மெல்ல முகத்தை திருப்பி வேறு புறம் பார்வையை செலுத்தினாள் லத்திகா. இப்ப நீங்க தானே சொன்னீங்க என்றாள் குழலி. நான் 2 பொண்ணுங்க பேசினா அழக பத்தி தான் பேசுவாங்கன்னு சொன்ன. அழகா இல்லைன்னு சொல்லவே இல்ல. வேணா மேடம் கிட்ட கேட்டு பாரு, நான் என்ன சொன்னேன்னு சரியா சொல்லுவாங்க. மேடம், கொஞ்சம் இப்படி பார்த்து நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க என்றான். அடே, உன் முகத்தை பார்க்க முடியாம தான் திரும்பி நிக்கிறேன். நீ என்னடானா என்ன பார்க்க சொல்ற? லத்து, இவன் மாயக்கார. இவன்கிட்ட இருந்து நீ சீக்கிரமா தூரமா போ, இல்லாட்டா இவனுக்கு தலையாட்டி பொம்மையாக்கிடுவான் உன்ன என்று நினைத்தவள் பாட்டி மாடி ஏறி சென்று விட்டதை கண்டுவிட்டு, குழலி, பாட்டி மாடி ஏறிட்டாங்க, நாம இங்கே இருக்கோம், வா போகலாம் என்று கூறி நடக்க ஆரம்பித்தாள். அதை கேட்ட பூங்குழலியும் லத்திகாவுடன் நடக்க ஆரம்பித்தாள். சிறிது நடந்தவள் திரும்பி பார்க்க கண்ணன் பின் வந்து கொண்டிருந்தான். அண்ணா, நீ எதுக்கு வர? நானும் பாட்டியும் இருக்கோம் இல்லையா? நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா? நீங்க அத போய் பாருங்க என்றாள் பூங்குழலி. என்ன பாத்துப்ப?
சாவி இல்லாம அவங்களுக்கு ரூம் எப்படி காட்டுவ என்று தன் கையில் இருந்த சாவி கொத்தை காட்ட, அச்சச்சோ மறந்துட்டேன் குடுங்கண்ணா என்று சாவிக்கு கை நீட்ட அவனோ கொடுக்காமல், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் வர, நீ முன்னாடி பார்த்து படி ஏறு என்றான். பின்னால் அவன் வருவதால் லத்திகா எதுவும் பேசாமல் அமைதியாக படி ஏற முதல் மாடி ஏறியதும் அங்கு இருந்த அரை பக்கம் செல்ல அவளை கைப்பிடித்து தடுத்த பூங்குழலி, நம்ம வீட்டு ஆட்களுக்கு ரூம் 2வது மாடியில இருக்கு என்றாள். பூங்குழலி பேசியதை கேட்ட லத்திகா கேள்வியாக அவளை நோக்க, எங்க வீட்டு ஆட்களுக்கு மேல ரூம் இருக்கு, அங்கதான் எல்லா வசதிகளும் இருக்கும், அதத்தான் சொன்னேன் என்றாள். ஓ என்று கூறி அவளுடன் சென்றாள் லத்திகா. சிறிது தூரம் சென்றதும் திரும்பி அண்ணனை பார்க்க அவன் அவளை நுரைத்தான். சாரி என்று உதட்டசைவில் கூறி திரும்பி நடந்தாள். அத்தியாயம் 10. 2வது மாடி சென்ற போது பார்வதி பாட்டி ஒருவனின் காதை திருகிக் கொண்டே மற்றொரு கையால், சோம்பேறி பயலே, அங்கெல்லாம் ஆடி ஓடி வேலை செஞ்சிட்டு இருந்தா நீ இங்க வந்து தூங்கிக்கிட்டு இருக்க என்று முதுகில் அடித்துக் கொண்டிருந்தார். கண்ணனை கண்டவன், அடே மாப்ள வந்து காப்பாத்துடா இந்த ஜான்சி ராணிகிட்ட இருந்து என்றான். அங்கு கண்ட காட்சி லத்திகாவிற்கு சிரிப்பை தந்தது. அங்கு பாட்டியிடம் அடி வாங்குபவனும் வாட்டு சாட்டமாகவே இருந்தான். அவன் உருவம் பாட்டியின் பிடியிலிருந்து விலக ஒரு வினாடி போதும் இருந்தும் அவரிடம் அடி வாங்கிக் கொண்டிருந்தான். அருகில் வந்த கண்ணன், பாட்டி என்ன ஆச்சு என்றான். நீங்க எல்லாரும் காலில இருந்து ஓடி ஆடி வேலை செஞ்சிட்டு இருந்தா இவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான், அதான் 2 போட்டேன் என்றார் பார்வதி பாட்டி. அவரிடமிருந்து விலகி 2 அடி சென்று, 2 அடியா போட்ட ஜான்சி ராணி மாதிரி பாஞ்சு பாஞ்சு அடிச்சுட்டு வாங்கின அடிக்கு இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தாதான் சரியாகும். இப்பதான் தெரியுது உன் பேரனுக்கு அடிக்கிறது யார்கிட்ட இருந்து வந்திருக்கன்னு. எப்பா சாமி என்ன அடி என்றான் வேல்முருகன். நான் போய் தூங்குறேன், ராத்திரி சாப்பாடு வேலைக்கு எழுப்பிடா மாப்பிள்ள என்று நகர போனவனை மீண்டும் பாட்டி பிடித்துக் கொண்டு அங்கிருந்த நீண்ட இருக்கையில் அவனை அமர வைத்து, சும்மா படுத்திருந்தா எப்படி அலுப்பு போகும், கஷாயம் வச்சு எடுத்துட்டு வர சொன்ன, உன் அத்தை எடுத்துட்டு வருவா, குடிச்சிட்டு கீழே வந்து உட்கார்ந்துருடா வேலு என்றார் பாட்டி அவன் தலைக்கோதி. ஜான்சி ராணினா ஜான்சி ராணிதான் என்று 2 கன்னத்தையும் பிடித்து கொஞ்சியவன் கண்ணன் புறம் திரும்பி, டே மாப்ள உனக்கு தோணுச்சாடா எனக்கு கசாயம் கொடுக்கணும்னு என்று அவனை சீண்ட, சொல்லுவடா சொல்லுவ, ராத்திரி எல்லாம் வயக்காட்டுல மடை திறந்து விட்டுட்டு ஜுரம் வந்துடுச்சுன்னு மாத்திரை கொடுத்து படுக்க வச்சுட்டு போனல்ல, இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலேயும் சொல்லுவடா என்று கூறி நண்பனின் நெற்றியில் கை வைத்து பார்த்து, ஜுரம் இல்லடா என்றான் கண்ணன். ஏண்டா காலையிலேயே சொல்லி இருந்தா கஷாயம் அப்பவே வச்சு கொடுத்திருப்பேன், எப்பவோ சரியாகி இருக்கும் என்றார் பாட்டி. அப்போது பேச்சுக்குரல் கேட்க திரும்பிய போதுதான் அங்கு லத்திகா நிற்பதை கண்டவர், குழலி இப்படிதான் பொறுப்பு இல்லாம இருக்கிறதா, களைச்சு போய் வந்தவங்கள உட்கார கூட சொல்லாம இருக்கியே என்று விட்டு லத்திகாவின் கைப்பிடித்து அழைத்து சென்று, மன்னிச்சுக்க ராசாத்தி, இப்படி வந்து உட்காருமா என்று இன்னொரு இருக்கையில் அமர வைத்தார். லத்திகாவோ, பாட்டி என்னது இது மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு, இல்லடாமா ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்திருப்ப, அலுப்பா இருக்கும், உன்னை கவனிக்காம நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் என்றார் பார்வதி பாட்டி. அலுப்பு இல்ல பாட்டி, கார்ல தானே உட்கார்ந்துட்டு வந்த. இவர்கள் பேசிக்கொண்டிருக்க எதிரில் அமர்ந்திருந்த வேல்முருகன், யாருடா அவங்க பாட்டி இப்படி கவனிக்கிறாங்க என்று கண்ணனிடம் கேட்க அவனோ பார்வையை லத்திகா மீது வைத்து தலை கோதி, என்ன கேட்டா அத உன் ஜான்சி ராணிகிட்டயே கேளு என்றான் உதட்டோர புன்னகையில். அதை கண்ட வேல்முருகன், பையன் என்ன ஒரு மார்க்கமா இருக்கா, அந்த பிள்ளைய வெச்ச கண்ணு எடுக்காம பாத்துட்டு இருக்கானே, பொம்பளை பிள்ளைங்கள பார்த்தாலே தூரமா போறவன் இன்னைக்கு இப்படி பாத்துக்கிட்டு இருக்கான், ஜான்சி ராணி வேற ஓவரா கவனிக்குது, எதுவோ இருக்கு கண்டுபிடிப்போம். அந்த நேரம் கையில் காஃபி தட்டுடன் 2 பெண்கள் வந்தன. பூங்குழலி எழுந்து தட்டில் இருந்த காஃபியை எடுத்துக் கொடுத்தாள். பார்வதி பாட்டி வந்தவர்களை லத்திகாவிடம் காட்டி, இது என் மருமக சீதா, அவ என் அண்ணன் மருமக மேகலைமா, இவளோட மகன்தான்
அவன் வேல்முருகன் என்று அறிமுகம் செய்ய எழுந்து நின்று வணக்கம் சொன்னாள் லத்திகா. அவர்களும் அவளுக்கு வணக்கம் சொல்லி நல்ல விசாரிப்புகள் செய்தன. காஃபியை குடித்து முடித்ததும், கொஞ்ச நேரம் படுத்து எழுந்து வாமா, நாங்க கீழே போறோம் என்று பார்வதி கூறியதும், இல்ல பாட்டி, படுக்க வேண்டாம், என் பெட்டியை மட்டும் ரூம்ல வச்சுட்டு நானும் கீழே வரேன் என்றாள். கண்ணன் அங்கிருந்த ஒரு அறையை திறந்துவிட அவளுடைய பொருட்களை உள்ளே வைத்துவிட்டு வாஷ்ரூம் சென்று முகம் கழுவி சுத்தம் செய்து வரவும் வெளியில் பூங்குழலி மட்டும் இருந்தாள். இருவரும் அறையை விட்டு வெளியில் வந்து அறையை பூட்டி சாவியை லத்திகாவிடம் கொடுத்தாள் பூங்குழலி. இருவரும் கீழே வரும்போது இன்னும் நிறைய பேர் வந்திருந்தன. இவளை கண்ட காளிதாஸ் அருகில் வர, அண்ணா காஃபி குடிச்சீங்களா என்றாள். நாங்க குடிச்சிட்டோம் சின்னம்மா, நீங்க காஃபி குடிச்சீங்களா என்றார். ஆச்சுண்ணா, இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க போல. ஆமா, 200 பேருக்கு மேல இருக்காங்க சின்னம்மா. அந்நேரம், வாவ் லத்திகா, வாட் a pleasant surprise என்று ஒருவன் வரவும் அவனை கண்டவளுக்கு ஐயோ இவனா என்று தோன்றியது லத்திகாவிற்கு. ஹாய் ரோஹித் என்றாள். எதிர்பார்க்கவே இல்ல லத்திகா, இங்க உன்ன எப்படிதான் இந்த மலை நிக்கிற வரைக்கும் இந்த பட்டிக்காட்டுல இருக்கிறதுன்னு நினைச்ச. நல்ல வேலை நீ இருக்க என்று பேசிக்கொண்டே போனவனை காளிதாஸ் இடைமறித்து, தம்பி நீங்க எப்படி பிளைட்ல போகாம இந்த பக்கம் வந்திருக்கீங்க என்றார். காளிதாஸ், நீங்களும் வந்திருக்கீங்களா என்று விட்டு லத்திகாவிடம், விழுப்புரத்துல ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அத பார்க்க வந்த. டாடி பெங்களூர் MV குரூப் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி சொன்னதும் அப்படியே கிளம்பிட்டேன். நீயும் அதுக்குத்தான் வந்தியா என்றான். ஆமா ரோஹித் என்றாள் இவள். அவனின் அருகில் இருந்த அவனின் நண்பனும் பிஏவுமான ரவி, ஹாய் சிஸ்டர், எவ்வளவு நேரம் நிக்கிறது, வாங்க உட்கார்ந்து பேசலாம் என்றான். நண்பன் பேச ஆரம்பித்தால் நிறுத்த மாட்டான் என்றறிந்து, சரி என்று நடந்தவள், இந்த ரோஹித் இன்னைக்கு பேசியே கொல்ல போறான், கடவுளே என்னை காப்பாத்து என்று மானசீகமாக கடவுளிடம் வேண்டுதல் வைக்க அது கடவுளின் காதில் விழுந்து விட்டது போல. லத்திகாவுடன் வந்த பூங்குழலியிடம் இருந்து ஐயோ என்று குரல் வந்தது. என்னாச்சு குழலி என்று லத்திகா கேட்க குழலியிடம் இருந்து பதிலில்லை. அவளின் பார்வை இருந்த பக்கம் பார்க்க வெளியில் இருந்து சுடிதார் அணிந்த அழகான பெண் கையில் ஸ்டெதஸ்கோப், அவளின் அருகில் இன்னொரு பெண் மருத்துவ குறியிட்ட பெட்டியுடன் வந்து கொண்டிருந்தாள். இவங்களை பார்த்து இவ எதுக்கு ஐயோன்னா என்று மீண்டும் குழலியை பார்க்க இப்போது அவள் பார்வை அவளின் அண்ணன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்க இவளும் அவனை பார்க்க அவனோ சிரித்த முகத்துடன் வேல்முருகனுடன் பேசிக் கொண்டிருந்தான். நாயக்கண்ண எப்போதும் இப்படிதான் சிரிச்சிட்டு இருப்பான் போல. ஆனா எனும் போதே இவள் பார்ப்பது அவனுக்கு உள்ளுணர்வு கூறியதோ என்னவோ. டக்கென்று இவள் புறம் திரும்ப, அம்மாடி இவளுக்கு எப்படி தெரிஞ்சது நம்ம பாக்குறது என்று பார்வையை திருப்பிக் கொண்டாள். அதை கண்டவன் புன் சிரிப்புடன் அவளை பார்த்திருக்க அவனின் பார்வை வட்டத்திற்குள் அந்த சுடிதார் பெண் விழுந்தாள். அவ்வளவு நேரம் புன்னகை மன்னனாக இருந்தவனின் முகம் மாறியது. ஏய் என்று சிங்கத்தின் கர்ஜனையுடன் வந்த குரல் அங்குள்ள அனைவரையும் அதிர செய்தது. பேச்சும் சிரிப்புமாக இருந்த இடம் குண்டூசி விழுந்தால் கூட கேட்கும் அளவுக்கு அமைதியாகிவிட்டது. அந்த குரலில் அதிர்ந்த லத்திகா அந்த குரல் வந்த திசையை பார்க்க சில வினாடிகளுக்கு முன் சிரித்துக் கொண்டிருந்தவன் இவனா எனும் அளவுக்கு ருத்ரமூர்த்தியாக அப்பெண்ணை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவன் பின்னே, மாப்ள எந்த பிரச்சனையும் வேண்டாண்டா, அந்த புள்ள மருத்துவம் பார்க்கதான் வந்திருக்கு, பார்த்துட்டு போகட்டும் வாடா என்று கூறிக்கொண்டே அவன் பின் வந்தான் வேல்முருகன். அதை காதில் வாங்காமல் அப்பெண் அருகில் சென்று வெளியே போ என்றான். இல்ல மாமா, நிறைய பேரு மலையில நனைஞ்சிட்டு வந்திருப்பாங்க, காய்ச்சல் வந்திருக்கான்னு செக் பண்ணி மருந்து கொடுத்தாதான் காய்ச்சல் பரவாம இருக்கும், அதனால பார்த்துட்டு நான் போயிடுறேன் என்றாள். உன்னை வெளியே போன்னு சொன்ன, எந்த விளக்கமும் தேவையில்ல என்றான் கண்ணன். அவர்கள் அருகில் சென்ற பூங்குழலி, நீங்க கிளம்புங்க என்றாள். என்ன பேசுற குழலி, அவங்க இங்க உடம்பு சரியில்லாதவங்களை பார்க்க வந்திருக்காங்க, அவங்கள போக சொல்ற, நீங்க வாங்க டாக்டர் என்று காவியாவின் கைப்பிடித்து லத்திகா அழைக்க அதை கண்ட கண்ணன்
காவ்யாவின் இன்னொரு கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வேகமாக வெளிவாசலுக்கு சென்றான். காவ்யாவோ, "ப்ளீஸ் மாமா, நான் கொஞ்ச நேரத்துல பாத்துட்டு போயிடுறேன்" என்று இழுத்து சென்றவன் பின்னே சென்று கொண்டே கூறினாள். கண்ணன் அதை காதில் வாங்காமல் சென்று கொண்டிருந்தான். லத்திகாவிற்கு கோபம் வர வேகமாக ஓடி கண்ணன் முன் நின்று வழிமறித்தாள். அவளின் செயலில் மேலும் கோபமடைந்த கண்ணன், "இது உனக்கு சம்பந்தம் இல்லாதது, ஒழுங்கா வழி விட்டு ஓரமா போய் நில்லு" என்றான். "எது எனக்கு சம்பந்தம் இல்லாதது? ஒரு பொண்ண, அதுவும் உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்க வேண்டிய டாக்டரை இப்படி பல பேர் பார்க்க இழுத்துட்டு போறத பார்த்துட்டு இருக்க நான் என்ன உங்களை போல மரியாதை தெரியாதவளா? படிப்பறிவு இல்லாத, நல்லது கெட்டது தெரியாத பட்டி காட்டானா?" என்றாள். அதை கேட்டவன், "ஆமாண்டி, நான் மரியாதை தெரியாத, படிப்பறிவு இல்லாத மடையன்தான், பட்டி காட்டான்தான். இப்ப நீ என்ன செய்வியோ செஞ்சுக்கோ" என்று அவளின் கையை பிடித்து தள்ளி நிற்க செய்துவிட்டு காவ்யாவை வாசற்படி தாண்டி விட்டு, "இதுக்கு வெளியே நீ என்னனாலும் செஞ்சுக்கோ, அத விட்டுட்டு வாசப்படி தாண்டி உள்ள வந்த அவ்வளவுதான், பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். நேத்து உங்க அண்ணன் வாங்கினது உனக்கு கிடைக்கும்" என்றான் கோபத்துடன்.